ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த பிரபஞ்சத்தை சுத்தி எப்பவுமே பல கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. முடிவே இல்லாத பல பேச்சுகள் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. சில பேருக்கு இடையில நடந்த பேச்சுவார்த்தைகள் பல பேரை இன்னும் வாழ்க்கைய தெளிவா வாழ வச்சிட்டு இருக்கு. அதுல முக்கியமான பேச்சுவார்த்தையா கிரண்யகசிபுக்கும் அவரோட மகன் பிரகலாதாக்கும் இடையில நடந்த அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. நம்ம ஏன் பிறந்தோம் தெரியல. நீ கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா மட்டும் போதும். ஒரு தடவை கண்ணை திறந்து பிரபஞ்சத்தை பாரு. நீயே ஒரு வாட்டி கண்ணை மூடி பாரு. பார்த்தா அதை விட பெரிய பிரபஞ்சம் உள்ள இருக்கு. அங்க கூட உன் கடவுள் இருக்காரா? அது உங்களை விட இருட்டான உலகம். உங்களை விட பெரிய ராட்சசன் கூட அங்க இருக்கான். ஒரு நாள் டேவிட், நீ பண்றது பெரிய தப்பு. இங்க தப்புன்னு எதுவும் இல்ல ரவி. எனக்கு ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் டேவிட். நான் இல்லைனா வாழ்க்கை நாசமாயிடும். நீ உயிரோட இருந்தீன்னா உன்ன மாதிரியே அவனும் மாறிடுவான். அப்படி இல்லைன்னா அவன் என்ன மாதிரியே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வழியில உனக்கும் உன் பையனுக்கும் நான் நல்லது தானே பண்றேன். சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்ப என்னால எதுவும் செய்ய முடியல. ஆனா மேல இருக்கிற கடவுள் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டான். கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டாரு. ரவி, கடவுள் எங்கேயோ இல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயே இருக்காரு. உனக்குள்ள கூட. அவரை நான் என்ன பண்ண முடியும் நீ இப்ப பாக்குறியா? இப்படிதான் அந்த ராட்சசன் ஒரு நாள் பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு வெளிச்சத்தை அழிச்சிட்டான். இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு பிரபஞ்சத்துல எந்த உயிராலையும் வாழ முடியாது. அந்த இருட்டுல தவிச்ச ஒரு உயிர் வெளிச்சத்தை தேடி போயிட்டு இருக்கு. அந்த நேரம் அங்க ஒரு வெளிச்சம் வந்தது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அதுல கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சா. இந்த யுத்தம் இன்னும் முடியலன்னு துஷ்டர்களை அழிச்சு விரட்டுறதுக்காக கடவுள் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்துல வந்து பிறப்பாருன்னு சொல்றாங்க. கொடூரனை கொன்று உலகத்தை காக்க வேண்டும். சரி, இந்த தடவைவும் கடவுள் எப்படி வரப்போறா? சங்கிலியை அறுத்துக்கிட்டு வருவானா இல்ல பூமியை பொளந்துகிட்டு வருவானா? ஒரு சாபத்துல இருந்து வருவான்.
நான் உன்னை ரொம்ப நம்பிக்கையோட பார்த்துக்கிட்டேன். என் வாழ்க்கை முழுக்கவும் உனக்கு சேவை செய்கிறத கடமையாக வச்சிருந்தேன். என் வாழ்க்கையோட 40 வருஷத்தை உனக்காகவே சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்ட, உனக்கு எந்த ஆபத்து வராம நான் காத்து நின்னேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன கொடுத்த? உன்னதான் கேட்கிறேன், என்ன கொடுத்த சொல்லு. எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு உனக்கு சேவை பண்ண விடாம அனுப்பிட்ட. என் வேலையை எனக்கு இல்லாம பண்ணிட்ட. உன்னுடைய பக்தர்களுக்கு உனக்கு அருள் புரியறதுக்கு கொஞ்சம் கூட எண்ணம் இல்லைன்னா வைகுண்டத்துல இருக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதே இல்லை. அதனாலதான் உனக்குள்ள கடவுள்ன்ற பதவியை நான் கீழே இறக்கிட்டேன். இன்னையில இருந்து உனக்கு பூஜை பணஸ்காரம் எதுவுமே கிடையாது. உனக்கு தேவையான சாப்பாடு, துணிமணி எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. சர்வ சக்தியும் படைச்ச நீ மத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு சாதாரண மனுஷனா ஒரே ஒரு தடவை பெறப்படுத்திங்க வா, வந்து நீ எல்லாரும் காட்டு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். உண்மையா உன் மேல பக்தி வச்சிருது எனக்கு தான் அது தெரியும். உன்னால வேலை போய் நிக்கிற எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வலி. அத நீ அனுபவிச்சாகணும். நீ கண்டிப்பா அனுபவிக்கணும், அனுபவிச்சாகணும். இப்படி ஒரு சாபத்தை வாங்கி பிறப்பெடுத்த கடவுள் அந்த மயான பூமியிலேயே இருந்தாரு. இங்க இருள் சூழ்ந்துதா இருக்கு. உன் கடவுளை இப்ப மயான பூமிக்கு போயிட்டாரு. இன்னும் இந்த பிரபஞ்சத்துல என்ன மிச்சம் இருக்கு? ஒரு சின்ன ஒளி போதும். ஒரு பொண்ணு அவளோட கனவுகளை உண்மையாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான முடிவெடுக்கிற கட்டாயத்துக்கு அவ வந்திருக்கா. அந்த ஒரு முடிவு அவளோட வாழ்க்கைய, அவளை சுத்தி இருக்கிற பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் அது மாத்தி அமைக்க போகுது. அதை பத்தின சிந்தனையில தான் அவ இருக்கா. கண்களின் மொழிகள் பேசிடும் அழகே இவளோ, ஓய் ரகசியம் சொல்லும் இதயத்தின் பாஷை இவளோ. கண்களின் மொழிகள் பேசிடும் அழகே இவளோ, ரகசியம் சொல்லும் இதயத்தின் பாஷை இவளோ. காஃபி ஷாப் ட்ரீமர். அட கோபத்துல நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி உன்னை கோவப்படுத்தி பார்த்திருப்பேனே. ப்ளீஸ் மறுபடியும் ஆரம்பிக்காத, பாயிண்ட்டுக்கு வா. என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? காஃபி ஷாப் ஐடியா இப்படி புக்ல இல்லாம டைரக்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இந்த காஃபி ஷாப் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவியா? இப்போ என்கிட்ட என்ன ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கியா? இப்போ என்னன்னா, இந்த காஃபி ஷாப் ட்ரீம்ல ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாப் தான் கேட்குறேன். 1 இயர்க்கு அப்புறம் உன் லைஃப் பார்ட்னரா ஃபுல் டைம் ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு வருஷம் கழிச்சு ப்ரொபோஸ் பண்ண போறேன்னா என் மேல உனக்கு விருப்பம் இருக்குல்ல? ஒரு வருஷம் வரைக்கும் எதுக்காக வெயிட் பண்ணணும்? ஆமா, காஃபி ஷாப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த காஃபி ஷாப் உன்னோட ட்ரீம். நீ இப்போவே இவ்வளோ அழகா இருக்கன்னா உன் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீ இன்னும் எவ்வளோ அழகா இருப்பன்னு பார்க்கணும் போல இருக்கு. இந்த காஃபி ஷாப் உன்னோட ட்ரீம்னா அந்த கம்ப்ளீட்னஸ் என்னோட ட்ரீம். என்ன யோசிக்கிற? தேங்க்ஸ் இப்போ சொல்லலாமா இல்லை ஒரு வருஷம் கழிச்சு சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். வருவது பகல் கனவா, வரம் தந்தாள் வெண். இருள் சூழ்ந்த உலகத்துல அந்த சின்ன தீப ஒளி அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குமா என்ன? நம்ம கண்ட கனவு நனவாகணும்னா நாளைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. இல்ல, நாளைன்னு ஒண்ணு இல்ல. நாளைக்கு ரொம்ப பக்கத்துல, இன்னில இருந்து தூரமா இந்த உலகத்துல வாழக்கூடியவங்க இருக்காங்க. ஒரு புதிய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துல இருந்து தள்ளி போக ஒரு உயிர் ஆசைப்படுது. ஒரு உறவு தான் அந்த பயணத்தை நோக்கி அவன் போக விடாம தடுக்குது. ஆனா அதுவே இப்போ அவனை அந்த பயணத்துக்காக போக விட போகுது. போன மாசம் ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்ன, என்னாச்சு? கம்பெனியில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நான் ஜாயின் பண்ண ஒரு வாரத்தில் இழுத்து முடிட்டாங்க. இல்ல, உன்னை செலக்ட் பண்ணதும் 2வது கம்பெனி இது. லாஸ்ட் 1 இயரா எல்லாமே உனக்கு தப்பாவே நடக்குது. வேதனையா இல்லையா? வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் உன் கையை பிடிச்சா எனக்கு அந்த வருத்தம் கூட மெமரியாக மாறிடுது. உன் கை ஏன் சில்லுன்னு இருக்கு?
ஆனா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா எப்பயும் போல உன்னை பார்த்ததும் எல்லாத்தையும் நான் மறந்து போயிட்டேன். உன் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன். என்னாச்சு? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. ஆனா என் குடும்பத்தையும் என்னால் ஹர்ட் பண்ண முடியாது. அந்த டென்ஷன்ல தான் நான் இங்க வந்தேன். என்ன பண்ண சொல்ற? ஐ திங்க் உன்னோட லைஃப் ஒரு ஜாப் ஒரு மேரேஜ்னு முடிய போறதில்ல. ஆல்சோ நீ சொன்ன மாதிரியே மேபி டெஸ்டினி ஹேஸ் பிக்கர் பிளான்ஸ் ஃபார் யூ. உன்னோட ஜேர்னியில் யார் இருக்காங்களோ இல்லையோ, உன்னோட ஜேர்னி இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகணும். அந்த ஜேர்னி முழுக்க இந்த டைரி உன்கிட்டயே இருக்கணும். இந்த டைரி மட்டுமே. ஆனந்தகானம் ஓராகமா ஏனிந்த மௌனம் நேதாரமோ வெயிலில் பூக்கும் கமலமோ குழலின் நாதம் கானமோ மழையின் சாரல் சிலிர்த்திடும் அந்த சிவபெருமானுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்கள் மாதிரி இங்க ஒரு 5 கதை இருக்கு. இந்த 5 கதையும் ஒன்னாக போகுது. இந்த பிரபஞ்சத்தை ஒற்றுமையாக்க போறான். என்னடா ஆச்சு? ஏன் அந்த பொண்ணு டல்லா போறா? ஒன்றும் இல்லைடா, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கல்யாணமா? இன்னும் 2 மாசத்துல இந்தியா விட்டே போயிடுவாடா. என்னாச்சுடா? கல்யாணம்னு சொல்றான். என்னது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? டேய் நீ சுத்த வேஸ்ட்டா. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணுக்கு என்னடா ஆச்சு? அவன் ஏன்டா போனா? டேய், உங்களை விட அவ தான்டா ரொம்ப பெட்டரா என்ன புரிஞ்சு வச்சிருக்கா. அதனால தான் என்னை விட்டுட்டு போறா. பரவாயில்ல விடு. திவ்யா என் தேவதை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ஃப்யூச்சரில் என் பசங்களுக்கு அம்மா ஆகிறதுக்கு கடவுள் அனுப்பி வச்ச தேவதடா. இந்த காஃபி ஷாப் எல்லாம் சும்மா டெம்பரவரிடா. 1 வீக்கில் இந்த காஃபி ஷாப் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது சந்தோஷ். உன்னை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திட்டேன்னு அவ்வாயாலே சாரி சொல்ல வைக்கிறேன். மறுபடியும் காஃபி ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டேன்ற குட் நியூஸ் சொல்கிறதுக்கு நான் கால் பண்ணுறேன். See you. இல்லை இல்லை தம்மு. என்ன யோசிக்கிறேன்?
ஒன்றும் இல்லை சார். அது மேடம் பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா எதுக்கு அவங்கள இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணீங்க? பொண்ணுங்க கிட்ட வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொன்னா நம்ம மூஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சரின்னு அவங்க செய்யறது சரியில்லைன்னு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும். அப்பதான் நம்ம பேச்ச கேட்டு நம்ம வழியில வருவாங்க. அது மேடம் அவங்க சொந்த காலில் தான் நிற்கிறோன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறவங்க சார். அவங்க எப்படி சார் இதுக்கு ஒத்துக்குவாங்க? இப்போ கடவுள் மேடம் பக்கம் நிற்கிறாரா இல்லை உங்கள் பக்கம் நிற்கிறாரா? அது ஏன் எரியுற? அது சர்டிபிகேட்ஸ்டா. என்னதான் கோவம் இருந்தாலும் சர்டிபிகேட் எவனாவது எரிப்பானாடா? ஏய் எனக்கு எந்த பிரஸ்டேஷனும் இல்லடா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அதை போட்டு எரிச்ச? இது வரைக்கும் நான் வேலைக்கு போனது எனக்காக இல்லை. அப்புறம் யாருக்காக? எங்க அப்பா அம்மாவுக்கும் பிரியாவுக்காக. இந்த விஷயமே அவங்கள விட்டு நான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? உங்ககிட்ட தான் ஏதோ பிளான் இருக்க, சொல்லு. நான் யாரு? முதல்ல எனக்கு என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்டா. டேய், அவன் டிப்ரெஷன்ல இருக்கான், பாத்துக்கோன்னு சொன்னல. டேய், நான் எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? நீ பார்க்க வேண்டியது. ஐயோ, என்னால முடியலடா. நீ பாத்து. நான் பார்க்கிறது இருக்கட்டும். நீ பார்க்க வேண்டியது. நீ பாத்துக்கலாம். சரி, இனிமே நீ பாத்துக்கோ. நீயே பாத்துக்கடா. அட நீ பார்க்க வேண்டியது. பாத்துக்கிறது ஓ மேல. நீ பாத்துக்கோன்னு சொல்றேன். டேய், பேசாம இருங்கடா. நான் ஒன்றும் டிப்ரெஷன்லாம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதான் செய்கிறேன். குர்ராதா. எங்கே மனுஷ ஜென்மம் என்ன பலன் கிடைத்திடுமோ? திவ்யாக்கு பிசினஸ்னா ரொம்ப இஷ்டம். அதனால தான் எவ்வளவு லாஸ் ஆனாலும் இந்த காபி ஷாப் நடத்திட்டு இருக்கேன். You are a true gentleman, சந்தோஷ். நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே கூடவே திவ்யா பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா you are really great. Frankly speaking, வெளி உலகத்துல யாருமே இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சந்தோஷ். By the way, food எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷ். மந்த்லி எங்களுக்கு எப்படியும் 2 to 3 ஈவென்ட்ஸ் இருக்கும். நாங்க பேசிட்டு உங்ககிட்ட சொல்றோம். திவ்யா, காஃபி குடிக்கிறியா? என்னாச்சு திவ்யா, டல்லா இருக்க? உனக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்டாக 1 year பேக் இதே நாள் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். நான் முழுமை அடையிறத நீ பார்க்கணுன்னு சொன்னேன். இப்போ பாரு, கம்ப்ளீட்டாக எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. சின்ன சின்ன டிசிஷன்ஸ் எடுக்கிற இடத்துல கூட நான் இப்போ இல்லை. எனக்கு தெரியாத பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஃபெயிலியரில் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். என்னை விட என் கனவை நீ தான் ரொம்ப நம்பின. என்னால் தான் நீ இப்போ கஷ்டப்படுற. காஃபி ஷாப்க்கு யார் வந்தாலும் என்கிட்ட தான் பேசணும், எனக்கு தான் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வருது. இந்த காஃபி ஷாப்புக்காக நீ எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெஸ் போதும் திவ்யா. லாஸ்ட் மந்த் காஃபி ஷாப்புக்கு ஒரு ஆஃபர் இருந்தது, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. கிரின்னு ஏதோ சொன்னேன். கிரி லீஸ் அமௌண்ட் கூட பே பண்ணுறேன்னு சொன்னார். நம்ம இன்டீரியருக்காக செலவு பண்ண பணத்தில் 10% தரேன்னு சொன்னார். ஐ திங்க் இட்ஸ் அ பெட்டர் டீல். நம்ம ஏற்கனவே லாஸில் இருக்கோம் சந்தோஷ். 10% ரொம்ப கம்மி. இந்த பணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன்னு உனக்கு நல்லா தெரியும். நம்ம பணத்தை பற்றி யோசிக்க கூடாது திவ்யா, அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த டீலை மிஸ் பண்ணோம்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணால் மறுபடியும் 0 ஆயிடுவேன் சந்தோஷ். 0 எதுக்கு ஆகிறோம் திவ்யா? எனக்கு ஜாப் இருக்கு, என் ஜாப்ல க்ரோத் இருக்கு. இருந்தாலும் உன் பணத்தில் தான் நீ வாங்கணும்னு நினைச்சேன்னா என் கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இருக்கு. வெளியே கூட ட்ரை பண்ணா பண்ணிப்பாரு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் திவ்யா. ஐ திங்க் வி ஷுட் மூவ் அவுட் ஃப்ரம் ஹியர். அது வேற எதுவும் யோசிக்காத திவ்யா, நான் சொல்றது நம்ம நல்லதுக்கு தான். டேய், என்னடா பார்த்துட்டு இருக்க? ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருக்கேன்டா. ஸ்டார்ஸா? ஸ்டார்ஸ் அப்படின்னா நட்சத்திரம். நமக்கு வேலை வெட்டி ஒன்றும் இல்லைல்ல, அதனால தான் அதை பார்த்துட்டு இருக்கோம். நீ இது வரைக்கும் எவ்வளோ எண்ணி இருக்க? புரிஞ்சுது. அதான் இது. அப்போ எப்போவும் சின்ன வயசு இருக்கும், ஒரு சினிமா பார்த்தேன். அந்த பேர் ஞாபகம் வர மாட்டேது. அது என்னன்னா ஞாபகம் வந்துருச்சு, பட்டணத்தில் பூதம். அந்த சினிமாவில் ஹீரோயினுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியுமா? அதை விட உனக்கு கஷ்டம் அதிகம்டா. நீ எதை ஃபேஸ் பண்ணாலும் அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுது. ஆனாலும் நார்மலாக இருக்கடா நீ. நான் ஏன்டா டல்லாக இருக்கணும்? எனக்கு தெரியும்டா நீ டிப்ரெஷனில் இருக்கேன்னு. எதுக்குடா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க இப்போ? டேய், கண்டதை உளராதீங்கடா. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லிட்டு கிளம்புங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்குங்களா? உனக்கு நம்ம HOD சாஸ்திரி சாரை ஞாபகம் இருக்கா? அவர் நமக்கு கிளாஸ்லாம் எடுத்திருக்காருடா. அவர் பிரதர் ஒருத்தர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காரு. உன் சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் பற்றிலாம் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு உனக்கு.
ஏய் இப்போ மட்டும் நான் ஜாப் கேட்டேனா? எனக்காக நீ ஏன் போய் கேட்குற? இங்கே வர தம்பி, நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு ரிக்வஸ்ட் வைக்கல. ஜாப் செய்யணும், செஞ்சே ஆகணும், இட்ஸ் ஃபிக்ஸ்ட். அவ்வளோ எதுக்குடா? நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டானுங்க, குழந்தைங்க அது இதுன்னு. ஆனால் நம்ம மாத்திரம் அட பண்ணாட தூங்குறான் பாரு. நமக்கு எவ்வளோ பேக்லாக்ஸ் இருக்குடா? 3. தூங்கு. பாத்தியா, இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி நம்ம எப்போ அமெரிக்கா போகிறது? ஆனால் நம்ம மாத்திரம் இங்கே உட்காந்து ஸ்டார்ஸ் இன்னிக்கிட்டு இருக்கோம். ஏய் என்ன தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி இன்டர்வியூக்கு போ, கால் லெட்டரோடு திரும்பி வா, அது போதும். சரி, அதை நான் பண்ணிக்கிறேன். முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க. குட் மார்னிங் மேடம், என் பேர் டேவிட். ஐம் திவ்யா. சொல்லுங்க. ஹாய், ஐ எம் சந்தோஷ். சொல்லுங்க. இந்த ஷாப் ஓனர் திவ்யா இஸ் த ஓனர். சொல்லுங்க டேவிட், ஹவு கேன் வி ஹெல்ப் யூ? வெளியே வியா ஹையரிங்னு பார்த்தேன். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப். அதை பற்றி பேசுகிறதுக்கு தான். இந்த வயசில் காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ண போகிறீங்களா? இப்போ நாங்கள் யாரையும் வேலைக்கு எடுக்கல மிஸ்டர் டேவிட். கணேஷ், உன் வேலை முடிஞ்சு அந்த வெளியே இருக்கிற போர்டை எடுத்து வை. இந்த ஜாப் எனக்கு ரொம்ப அவசியம் மேடம். உங்கள் கையில் இருக்க வேலை தானே, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர். வி காண்ட் ஹையர் யூ மிஸ்டர் டேவிட். அதான் வெளியே நிறைய ஜாப் இருக்குல்ல, அங்கே ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது திவ்யா, ஐ லீவ். Bye. குட் டே. யூ மே லீவ் மிஸ்டர் டேவிட். ஓகே. சார் வேலை இல்லைன்னு சொன்னார்ல, இன்னும் என்ன நிற்கிற? கிளம்பு. நான் வேலைக்காக நிற்கல, எனக்கு ஒரு கேக் பீஸ் கிடைக்குமா? கேக் பீஸா? சரி, பார்த்து எடுத்துக்கோ. ஆனால் என்கிட்ட காசு இல்லை. காசு இல்லையா? நேற்று மத்தியானத்துலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல, ரொம்ப வீக்காக இருக்கு. அதான். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் சார் சொல்லாமல் கொடுக்க முடியாத. என் கையிலையும் ஒன்றும் இல்லை. கிளம்புங்க. ஐம் சாரி. சரிங்க. கணேஷ், முதல்ல அவரை கூப்பிட்டு சாப்பிட ஏதாவது கொடு. போயிட்டார் போல இருக்குது மேடம். பரவாயில்ல விடுங்க. சொன்னது செய் கணேஷ். சொன்னது செய் கணேஷ். இதே வேலையாக போச்சு. 2 நாள் சாப்பிட்லன்னு சொன்னால் கடைசியில் 2 வாரம் சாப்பிடாத மாதிரி சாப்பிட்டுனுக்குறான். என்ன சொல்கிறதுன்னே தெரில. துண்ணு. salary 10,000. ஜாப் கன்ஃபார்ம். ஏய் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் நிம்மதியாக சாப்பிடுங்க. கம் இன். நீயா? சாரி, நீங்களா? எப்படி கூப்பிட போறீங்கன்னு முதல்ல நீங்க ஃபிக்ஸ் ஆகுங்க. கிளாஸ்மேட் நித்யாவிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி ஹெச்ஆர் நித்யாவை கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஐ எம் சாரி. உங்ககிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இல்லைனாலும் மேனேஜரோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா உங்களை இன்டர்வியூக்கு வர வச்சிருக்கேன். இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்தோம். இன்டர்வியூக்கு இப்படி தான் வரணுமா? கொஞ்சமாவது ஃபார்மலாக வரணும்னு தோணலையா? எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணி லாஸ்ட்டாக ஹெச்ஆர் ரவுண்டுக்கு போகணும்னு இருந்தால் முன்னாடியே நான் தயாராகி வந்திருப்பேன். அப்படின்னா உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையா? இல்லை. உங்களை இன்டர்வியூ பண்ற ஹெச்ஆர் கிட்டே உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு இவ்வளோ கிளியரா சொல்றீங்க. ஸோ தட் மீன்ஸ் யூ ஆர் ஐதர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஜாப், இல்லைன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. வேலை மேலே எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேடம். ஆனால் அதுக்காக நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால தான் என் மனசில் என்ன தோணுதோ அதான் நான் சொல்கிறேன். உண்மையை சொல்கிற கம்ஃபர்ட் எங்கேயும் கிடைக்காது. நான் உங்களுக்கு இந்த ஜாப் எது கொடுக்கணும்? பிகாஸ் ஐ எம் ஹார்ட் ஒர்க்கர். இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இன்ஃபேக்ட் என் லைஃப்பை மொத்தமாக இங்கே டெடிகேட் பண்ணுவேன். அதெல்லாம் தாண்டி கம்பெனியோட வளர்ச்சிக்காக போய் கூட சொல்லுவேன். இன்ஃபேக்ட் என்னால் ஈஸியாக யாரை வேணாலும் ஏமாற்ற முடியும். அப்படின்னா இங்க போய் சொன்னா வேலை கொடுப்போம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ உண்மை மட்டும் சொல்கிறவங்களை எடுத்துப்பீங்களா? வெரி ஸ்மார்ட். யூ ஆர் செலக்டட். ஹோ, தேங்க்யூ. உங்களோட ஆஃபர் லெட்டரை உங்களுக்கு மெயிலில் 2 daysல அனுப்புகிறோம். பி கான்ஃபிடென்ட். ஓகே. நேற்று வந்தவரை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டியா? யாரோடது? அதான் அப்பாயிண்ட் பண்ணல, டேவிட்.
கணேஷ்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். கணேஷ் சார், அந்த டேவிட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? அவர் பெருசாக ஒன்றும் பேசல சார். புது ஆள் இல்லை, கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்பான். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு சொல்கிறேன் சார். எனக்கு என்னவோ அந்த ஆளுக்கு வேலை கொடுத்து தப்பு பண்ணிட்டியோன்னு தோணுது திவ்யா. ஏற்கனவே நமக்கு இங்கே வேலை பார்க்க ஆள் பத்தலை. வேலைக்கு வரவங்கள எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ணுறேன்னு எனக்கு புரியல சந்தோஷ். ஆல்ரெடி கிரி கிட்ட காஃபி ஷாப் லீஸை பற்றி பேசியிருக்கலாம் திவ்யா. அதனால தான் இப்போ ஆள் எதுக்குன்னு வேணான்னு சொன்னேன். இருந்தாலும் நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம்ல. சரி, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. பெரியவங்கள அவன் இவன் பேசாத சந்தோஷ். அப்படி பேசுறது எனக்கு கேட்டாலே பிடிக்கல. ஓகே, சாரி. குட் மார்னிங் சார். நீ யாருன்னு தெரியலனாலும் நீ ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கன்னு உனக்கு வேலை கொடுத்தேன். என்ன வேலைன்னு கணேஷ் சொல்லுவான். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே. ம். ஹாய் காய்ஸ். ஹலோ சார். இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு புது ரெக்ரூட் ஜாயின் ஆயிருக்காங்க. லெட்ஸ் கங்க்ராச்சுலேட் அண்ட் வெல்கம் ஹிம். அது I'm Charan, project manager here. For the past 8 years, I'm working in this company. Hard workersக்கு நல்ல growth இருக்கும். I believe your hard work. தேங்க்யூ சார். And இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் முதல் நாள் நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கொஸ்டின் உங்கள் கெரியர் growth எப்படி இருக்குன்றதுக்கான கேள்வி. தாராளமாக கேளுங்க சார். In coming 5 years, where do you see yourself? இந்த ஆஃபீஸில் அதிக நாள் உங்களை மாதிரி வேலை பார்க்க போகிறதில்ல. வாட்? ஒருவேளை இந்த வேலையை விட்டு நானே கூட போகலாம். என்னையாவே? இல்லாட்டி நீங்கள் என்ன வேலையை விட்டு அனுப்பலாம். ஏன்னா 5 வருஷங்கிறீங்க, அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். எனக்கு என்ன சார் தெரியும்? கஸ்டமர்லாம் பார்க்க மாட்டீங்களா நீங்க? கஸ்டமரா வந்ததே 1-2 பேரா, அதுக்கு நானா? வேலை நல்லா இருக்குதியா? வரேன் சார், கம்மிங்கு. என்ன ஒன்று சார்? இங்க எது ரொம்ப நல்லா இருக்கும்? பாருங்க, மெனுல இருக்க எல்லாமே இருக்கா? இல்லை சார், காஃபீஸு பேஸ்ட்ரீஸு சாண்ட்விச் மட்டும்தான் இருக்குது. காஃபி ஸ்ட்ராங்கா இருக்குமா இங்க? காஃபி குடிக்க வந்தானா கதை எதுவும் வந்தானா? காஃபி ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமா கொடுக்குறோம் சார். ஓகே. காஃபி கூட முகூர்த்தம் பார்க்குறாரு. எனக்கு மொத்தம் 7 ஸ்ட்ராங் காஃபி வேணும். 7 காப்பியா? அப்படின்னு வேற யாராவது வராங்களா சார்? அட இல்லை, எனக்கு மட்டும்தான். ஜோக் அடிக்காது சார். 7 காப்பி ஒரே ஆள் குடிக்க முடியுமா? நான் குடிப்பேன். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒன்று கொண்டு வா. அது 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணலாமே. நான் இங்கே புக்கு படிக்கிறதுக்கு வந்தேன். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு நீ காஃபி கொடுத்தா நான் புக்கு படிச்சுட்டே குடிப்பேன். உனக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. முன்னாடியே பில்லை கூட வாங்கிக்கோ. இதுக்கப்புறம் மறுபடியும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, தொல்லையே இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். என்ன தக்கண்டி நிற்கிறாந்தாலே? ஹலோ, என்னையா பண்ற நீ? கஸ்டமர் வந்தா நானே போகணும், காப்பி கேட்டா நானே கொடுக்கணும், குச்சிட்டு அப்புறம் நானே கழுவணும். நீங்க இங்க எதுக்கு இருக்கீங்க? சம்பளம் வாங்குறதுக்கா? எவனோ வந்திருக்கான், 7 காப்பி கேட்குறான். குடிப்பானா இல்லையான்னு தெரியல. போய் பாருங்க சார். காப்பி எத்தனை முன்னாடி வைங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கான காஃபி இவ்வளவு சின்ன கப்பில் கொடுக்கறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏதாவது ப்ராப்ளமா சார்? காஃபியை கொஞ்சம் பெரிய கப்பில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஓகே. ஐ எம் கம்மிங் மேம். யா. நேற்று மீட்டிங்கில் நீங்கள் ரொம்ப ரெக்லஸாக பேசுனீங்கன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இல்லை மேடம், யாராவது என்கிட்ட இன்னைக்கு என்ன நடக்கும்னு கேட்டால் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். 5 இயர்ஸுக்கு அப்புறம் நீ எங்கே இருப்ப, எப்படி இருப்பேன்னு கேட்டால் அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை மேடம். ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்கள மாதிரி என்னால் வேலை பார்க்க முடியாது மேடம். அதனால தான் எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொன்னேன். நீங்கள் என்ன டெர்மினேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் மேடம். உங்களை அந்த கொஸ்டின் கேட்டது நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இல்லை. அடுத்த 5 இயர்ஸில் உங்கள் கேரியர் க்ரோத் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த கேள்வி. இந்த கம்பெனியோட சேர்ந்து வளரணும், இந்த கம்பெனியில் இருக்கணுன்றது என் எண்ணம் இல்லை. என்னோட தேவைக்காக தான் இந்த வேலை. இந்த வேலையை என்னுடைய வாழ்க்கை இல்லை. 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ என்னோட ஆன்சர் இது தான். ஓகே, யூ மே லீவ். தேங்க்யூ. பை த வே, யா, சீனியர்ஸ் கிட்ட கொஞ்சம் அம்பலாக இருக்க கற்றுக்கோ. ஷூர்.
அங்க கஸ்டமர் வெயிட் பண்றாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார். சரி கணேஷ் எங்க? இப்போ வரேன்னு சொல்லி வெளியே போயிருக்காரு. முதல்ல கஸ்டமருக்கு என்ன வேணும்னு போய் பாரு. இன்னொரு விஷயம், நான் நைட்டு வந்து உங்க 2 பேர்கிட்டயும் பேசுறேன். நான் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, ஓகே? சரி சார். வேலை பார்க்குறது வெறும் பணம் சம்பாதிக்க மட்டும் இல்லை. இதை பற்றி என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? என்னோட லைஃப் கோலும் அதுதான். இந்த வேலையை ஒன்றும் நான் தேடிக்கிட்டு வரல, அதுதான் என்னை தேடி வந்துச்சு. என்னோட வாழ்க்கையில் இது ஒரு பார்ட்டு மட்டும்தான். இன்னொருத்தர் வளர்ச்சிக்காக என் லைஃப் முழுக்க நான் இங்கே அர்ப்பணிக்க முடியாது. காஃபி இருக்கா? காஃபி ஷாப்பை க்ளோஸ் பண்ணாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டைம் 1:30 ஆகுது, இன்னும் ஏன் காஃபி ஷாப் ஓப்பன்லயே இருக்கு? கணேஷ் எங்க? சார், மத்தியானம் நீங்கள் வர்ற வரைக்கும் என்ன வெயிட் பண்ண சொன்னீங்கல்ல, கணேஷையும் வெயிட் பண்ண சொன்னேன். ஆனால் கேட்காம கிளம்பிட்டாரு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். முதல்ல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போவோம். போலீஸ் வந்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. என்ன இது, சிட்டியில் எல்லாரும் 12 மணிக்கு ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் இன்னும் திறந்து வச்சிருக்கீங்க? உங்களுக்கு இன்னும் 12 ஆகலையா? சார் ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவேன் சார். இப்போன்னு இல்லை, இப்போ நான் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன். 2:30 3 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. அதான் எஸ்ஐ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர சொன்னார். சார் எப்போவுமே 11க்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரு சின்ன இஷ்யூ, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. பாருங்க, கஸ்டமர்ஸ் கூட யாரும் இல்லை. அப்புறம் அடுத்த ராத்திரி வரைக்கும் மீட்டிங் என்ன வேண்டியிருக்கு? எதுக்கும் எங்கள் சாரை கூப்பிட்டு தான் நல்லது, கூட்டிகிட்டு வரேன். சார் இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க ப்ளீஸ். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது சார். சரி, சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுங்க. தேவையில்லாதவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இப்படி தான் நடக்கும். என் பேச்சுக்கு மரியாதையே கிடையாது. என்னப்பா? வாட் இஸ் திஸ்? மை ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர். அவன் உன்னை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ண போற? சிங்கர் ஆகலான்னு நினைக்கிறேன் சார். அப்படியேங்கப்பா. எங்க ஒரு பாட்டு பாடு. ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடு கண்ணா பாடு. இங்க பாட்டு முக்கியம் இல்ல பிரதர், பீட்டு தான் முக்கியம். இந்த மாதிரி உலகத்துல அம்மா அப்பா என்னப்பா பண்றாங்க? அவங்க சின்ன சின்ன வேலை பார்க்குறாங்க சார். அக்கௌண்ட்ல எவ்வளவு துட்டு இருக்குதுப்பா? 3000 ரூபாய் இருக்கு சார். 3000-மா? அது தீந்துச்சுன்னா என்ன பண்ண போற? ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இருக்கு சார். வேலை இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கோளா? இந்த பாரு, இந்த பேஷனு எமோஷன் எல்லாம் சோறு போடாது. காமா மூடிக்கிட்டு வேலையை பார்ப்போ. ஒவ்வொருத்தனுக்கும் திறமை இருக்கோ இல்லையோ, எதுதோ சாதிக்க போறோன்னு கனவு மட்டும். சார், என்னது? என்னால நீங்க அனாவசியமா ஃபைன் கட்டிட்டீங்க. அந்த பணம் நேற்று நைட்டே கேட்கலான்னு இருந்தேன். உனக்கு வேலை கொடுத்து டைமுக்கு சாப்பாடு போட்டு இதில் என் பணம் வேற நஷ்டமாகுது. இனிமேலாவது புத்தி யூஸ் பண்ணி வேலை பாரு. சாரி சார். சரி, நீ போய் வேலை பாரு. சந்தோஷ், இது டூ மச். பாவம், அவர்கிட்ட பணம் எதுவும் கிடையாது. மிஸ்டேக் நடந்துச்சு, சாரி சொல்லிட்டாரு. அது போதாதா? பணத்தை பற்றி ஒன்றும் இல்லை திவ்யா. அவர் பண்ண தப்பு அவருக்கு புரியணும். விடு. இது கரெக்ட் இல்லை சந்தோஷ். அவர் சொல்றது கரெக்ட் தானே. வேலை பார்க்குறவங்ககிட்ட ஈவரை காட்டுறது தப்பு. நீங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்க பிசினஸ் இப்படி இருக்கு. டேவிட், மேடம், உன்கிட்ட தான் பணமே இல்லையே. 1000 எப்படி கொடுத்த? ஒரு ஆள்கிட்ட இருந்து கடை வாங்கினேன். சேலரி வந்துட்டு அப்புறம் தரேன்னு சொன்னேன். நீ யார்கிட்ட வாங்கினியோ அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துரு. நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோ, அது போதும். ஆனால் சந்தோஷ் கிட்ட நான் சொல்லிக்கிறேன், ஓகே?
யார் வேணும்? சூர்யா. சூர்யா இல்லை. எங்கே மனுஷ ஜென்மம் என்ன டேய் இது வீடியோல இருக்கிற பொண்ணுடா. ஆமாடா, செம்மையா இருக்குடா. சூப்பரா இருக்கடா. ஹலோ சூர்யா, நான் கீழே தான் இருக்கேன். உனக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? முதல்ல இங்கேருந்து போயிடு. யாராவது பார்த்தாங்கன்னா ஏமானம் போயிடும். என்னை வீட்ல இருந்து வெளியே துரத்திட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல சூர்யா. எந்த வழியும் இல்லாம தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்காக இங்கே வந்துடுவியா? எங்கள் வீட்டில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா என்னை கொன்றுவாங்க. ஜஸ்ட் லீவ். அவ்வளோ அசிங்கமா இருக்கா சூர்யா என் கூட இருக்கிறதுக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? ஒரு வாட்டி இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி பாரு. நீ ட்ரெஸ் இல்லாத வீடியோ ட்ரெண்டிங்ல இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏமானம் போயிடும். மரவோம் ஆகாரம் உண்ண மரவோமே குடும்ப சுகமும் அன்பு இங்கேருந்து போயிடு ப்ளீஸ். அப்ப என்ன விட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டியா? மரவோம் ஆகாரம் உண்ண மரவோமே குடும்ப சுகமும் அன்பு கொண்ட உயிரை மரவோம் மாதவா உன் மாயையே. மறந்தேன் சுக சந்தோஷத்தை மறந்தேன் என் ரகசியத்தை மறந்தேன் குரு தெய்வத்தை மாதவா உன் வேற ஏதாவது வீடியோ இருந்தா அனுப்பிவிடு. மறந்தேன் சுக சந்தோஷத்தை மறந்தேன் என் ரகசியத்தை மறந்தேன் குரு தெய்வத்தை மாதவ உன் மாயையே. நம்ம கம்பெனில 15 மெம்பர்ஸ் ரெசிக்னேஷன் லெட்டரை இமெயில் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். அப்படியா? எனக்கு தெரியாது. இவ்வளோ சடனா இவங்க எல்லாரும் எதுக்கு ரிசைன் பண்ணாங்கன்னு மேனேஜர் என்கொயரி கமிட்டி வச்சாரு. அண்ட் இதுதான் அந்த என்கொயரி ரிப்போர்ட். ஓகே. இவங்க எல்லாரும் ரிசைன் பண்ணதுக்கு நீ தான் காரணம்னு தெரிஞ்சுது. ஒரு எம்ப்ளாய் கம்ப்ளைண்ட் கூட செஞ்சாரு. அப்போ என்ன இந்த வேலையை விட்டு அனுப்ப போறீங்களா? இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன் எதுக்கு ஜாப்ல மட்டும் ஜாயின் பண்ண? எனக்கு ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு அட்டாச்மெண்ட் தான் சுத்தமா இல்லை. ஓகே, ஐ கெட் இட். நீ எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் எனக்கு தெரியும். ஐ டிட் a background check. பேக்ரவுண்ட் செக்கா? எஸ். எதுக்கு? எதுவும் தெரியாத வயசுல உங்க அப்பா இறந்துட்டாரு. கஷ்டப்பட்டு படிச்சு ஜாப் கிடைக்கிற நேரத்துல கம்பெனி மூடினதுனால உன்னோட வேலை பறி போயிடுச்சு. அந்த கஷ்டத்துல இருக்கும்போது உங்க அம்மாவே இறந்துட்டாங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் உங்களை ஏமாத்திட்டாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ்ல உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்க எரிச்சிட்டீங்க. ஓகே, ஐ கெட் இட். எல்லார் லைஃப்லயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நினைச்சு நீங்க பாஸ்ட்லயே இருந்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறது சரியில்லை. நான் ஒன்றும் அந்த சர்டிஃபிகேட்டை டென்ஷனில் இருக்கல மேடம். லைஃப் எனக்கு கொடுத்த ஃப்ரீடத்துக்காக தான் இருச்சேன். இந்த விஷயத்த வேற யார்கிட்டனா சொல்லு, நம்புவாங்களோ இல்லையோ. ஆனா என்கிட்ட மட்டும் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. என்னை பற்றி உங்களுக்கு அப்படி என்ன மேடம் தெரியும்? எப்படி தெரியும்? என்ன தெரியும் எப்படி தெரியுங்கிறதுலாம் இல்ல. எதுக்கு தெரியும்னு கேளு, சொல்றேன். ஓகே, ஏன் தெரியும்? ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனை கிரியேட் பண்ணி அங்க சொல்லலான்னு இருந்தேன். ஆனா இங்க சொல்ல வேண்டிய நிலைமை வரும் நான் நினைக்கல. அட்லீஸ்ட் நான் இந்த விஷயம் சொல்றதுனால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து நீ வெளியில வரியா இல்லையான்னு பார்க்கலாம். ஐ லவ் யூ. இப்போவாவது உன்னோட ரெஸ்ட்லெஸ்னஸ்ல இருந்து வெளியில வந்து லைஃபை கொஞ்சம் சீரியஸா பிளான் பண்ணிக்கோ. நம்ம லைஃப் பத்தி நான் பாத்துக்கிறேன். ஒரு காஃபி சாப்பிடலாமா? நான் கேட்கவே இல்லையே. நான் கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கல இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு நல்ல காஃபியாவது போட்டு தரலான்னு நினச்சேன். உனக்கு காஃபி போட தெரியுமா? கொஞ்சம் ஐடியா இருக்கு. பம்ப்கின் ஸ்பைஸ், வெப் கிரீம், கொலம்பியன் பீன்ஸ், ஃப்ரெஷ்ஷான ப்ரூ எடுத்து அதுவும் 2 ஷாட்ஸ் போட்டிருக்குங்க. ஒரு ஷாட் ஹாட் மில்க். இல்லை கொஞ்சம் க்ரீம் போட்டு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் போட்டு கொண்டு வந்திருக்கல. வாவ், வாட் இஸ் திஸ்? ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு நினச்சி செஞ்சேன். உனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஒய் நாட்? உங்களுக்கு ஓகேன்னா நான் டெய்லி ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணுறேன். இந்த காஃபி ஷாப்போட இனிஷியல் ஐடியாவே அதுதான், ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி காஃபி. ஆனால் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சந்தோஷ் சொல்லிட்டான். அதனால தான் ட்ராப் ஆயிட்டேன். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் ஐடியாவில் தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இட்ஸ் எ லாங் ஜேர்னி. அந்த ஜேர்னியில் நான்
எங்க இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு யோசிச்சனே தவிர எதுக்கு ஆரம்பிச்சேன், எப்படி ஆரம்பிச்சேன்ற அந்த இனிஷியல் ஐடியாவையே மறந்து போயிட்டேன். ஆட்டோ. ஸ்ட்ரைட்டா போங்க. என்னென்ன பாவமும் புண்ணியமும் அம்மா, எங்கம்மா போனோம்? குணங்களோ எத்தனை Straight-ஆ போங்க. கஷ்டமும் விஷ்ணுவே உன் மாயையே. அம்மா எங்கம்மா போகணும்? எனக்கு டைம் ஆகுது. என்னென்ன பாவமும் புண்ணியமும் நான் இப்ப சாவ போறேன். குணங்களோ கூட்டிட்டு போறீங்களா? எத்தனை இன்பமும் கஷ்டமும் விஷ்ணு வண்டி ஓரமா நிறுத்துங்க. மாயையே. என்னென்ன முன் கோபங்களோ என்ன வைராக்கியங்களோ என்ன மன சஞ்சலங்களோ விஷ்ணுவே உன் மாயையே. என்னென்ன முன் கோபங்களோ என்ன வைராக்கியங்களோ என்ன மன சஞ்சலங்களோ விஷ்ணுவே உன் மாயையே. முதல்ல 2 விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் டிப்ரெஷனில் இல்லை. 2வது, நீங்கள் சொன்ன ஐ லவ் யூவில் நான் ஸ்டக் ஆகிட்டேன். இன்னும் நான் வெளியே வரல. இப்போ நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் நான் டிப்ரெஷனில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டது என்னோட தப்பு இல்லை. ஐ ஃபீல் லைக் என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ புரிஞ்சுதா? இவங்க எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி பேசி தானே ரெசிக்னேஷன் கொடுக்க வச்சா, கன்ஃபியூஸ் பண்ணி. நான் யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணங்க வரல. அண்ட் அவங்க யாரை கன்ஃபியூஸ் ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். அட் த சேம் டைம் நீ மாறி உன்னோட லைஃப்பை சீரியஸாக பிளான் பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தோணுது. சரி, அதை விடுங்க. இப்போ எனக்கு ஜாப் இருக்கா இல்லையா? இந்த அப்பாலஜிஸ் லெட்டரை சைன் பண்ணி மேனேஜர் கிட்ட போய் ஒரு சாரி கேளுங்க. உங்கள் ஜாபுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். அதானே உங்ககிட்ட பேசினா எழுந்து போறீங்க? ஒரே இடத்துல இருந்து ஒரு மாதிரி இருக்கு. சும்மா வெளியே போயிட்டு வரேன். ஹலோ தம்பி, அப்பாலஜி லெட்டர் என்ன பண்ண? இதுதானே உங்க அப்பாலஜி லெட்டர்? உங்களுக்கும் உங்க கம்பெனிக்கும் அதோ உங்க ஹெச்ஆருக்கும் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? இந்த அண்ட சராசரமும் நான் தான், விட்டு கொடுத்தலும் நான் தான், புதிய அத்தியாயமும் நான் தான், அழகிய கவிதையும் நான் தான், விவாதமும் நான் தான், இந்த உலகத்தையே உருவாக்கின அந்த சக்தியும் நான் தான். இந்த உலகம் தினம் தினம் பேசிட்டு இருக்கிற தேவையில்லாத வார்த்தைகளை என்னோட காதுல கேட்காம வாழ்றவனும் நான் தான். என்ன புரிஞ்சிக்க முயற்சி செய்யாத, முதல்ல நீ உன்னை புரிஞ்சிக்க, உன் வாழ்க்கைய தெரிஞ்சிக்க. அதுதான் உன்னை வாழ வைக்கும். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் ஐடியால தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி காஃபி. எப்படி ஆரம்பிச்சேன்ற அந்த இனிஷியல் ஐடியாவையே மறந்து போயிட்டேன். இந்த காஃபி ஷாப் உன்னோட ட்ரீம்னா அந்த கம்ப்ளீட்னஸ் என்னோட ட்ரீம். இந்த காஃபி ஷாப்போட இனிஷியல் ஐடியாவே அதுதான். ஹலோ, இன்னைக்கு நீ என்னை ட்ராப் பண்ண வர வேண்டாம். நான் பஸ்லேயே போய்க்கிறேன். பாய். டேய், இப்படிலாம் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டார்ஸ் என்றது அவ்வளவு ஈஸிலடா. ஆமாடா, இந்த விஷயத்துல நம்ம நண்பன் சிறப்பானவன். அவன் ரொம்ப பொறுமைசாலி. நம்ம கத்துக்கணும்டா. என்னது? ஸ்டார்ஸ் என்றதுக்கு. பாரு, காளிமன் வருது. திரும்ப பண்ணு. சேம். எங்க போனா அவன்? டேய், இன்னைக்கு அவன் பர்த்டேடா.
ஆனந்தகானம் ஓராகமா ஏனிந்த மௌனம் நீ தாரமோ வெயிலில் பூக்கும் கமலமோ குழலின் நாதம் கானமோ மழையின் சாரல் சிலிர்த்திடும் மனமாடும் கனா நீ தேடும் கவிதையோ நான் பாடவா உன்னால் என் இதயமாதனுள்ளாடும் உணர்வதோ மழை மேகங்கள் சூழ்ந்ததால் மனம் குளிர்ந்ததா விதி வழிகளை மறித்ததால் தானே வலியா வழி தவறி போயிட்டியா? சுபா, உன் வாழ்க்கையை நான் காட்டுறேன், நீ என் கூட வா. ஹலோ. ஹலோ டேவிட், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்ல மேடம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, டெய்லி வெரைட்டி காஃபி ஷாப் இனிஷியல் ஐடியா இம்ப்ளிமெண்ட் செய்யலான்னு யோசிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுறியா? கண்டிப்பா மேடம். தேங்க்யூ ஸோ மச் டேவிட். நாளைக்கு ஏர்லியாக வந்துரு. பாய். ஊஹூ. வெல்கம் டு நிர்வாணா சொசைட்டி. வெளிச்சத்தோட அருமை தெரியணும்னா நீங்கள் இருட்டிலிருந்து பழகி இருக்கணும், அதை அனுபவிச்சிருக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை கிராஸ் பண்ணிட்டா இங்கே வந்துட முடியும். இந்த உலகம் அப்படிப்பட்டது. இங்கே வர்றவங்க யாரும் ஆக்சிடென்டலாக வந்துட முடியாது. சொசைட்டி நினச்சதான் வர முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை கேட்குறீங்கன்னு தான் அர்த்தம். அது எனக்கு தெரியும். உங்களை சுற்றி இருக்கிற பிரபஞ்சம் இருட்டில் மூழ்கி இருக்குது. அதை முழுசாக புரிஞ்சுக்கணுன்னா, இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றணுன்னா நீங்கள் இந்த நிர்வாண சொசைட்டியில் மெம்பரான மட்டும்தான் நடக்கும். இந்த சொசைட்டி மேலே நடக்கிற யுத்தம் எப்போ ஆரம்பிச்சதுன்னோ எப்போ முடிய போகுதுன்னோ யாருக்கும் தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இதுக்கு நடுவில் நீங்கள் போராடி தான் ஆகணும். சைனிங் ஆஃப், நிர்வாணா. பசிக்குதா? ம். பசி நினச்சி பயப்படாத. பல கோடி பேருக்கு உணவு கிடைக்குது. அந்த கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கான். உங்களுக்கு தேவைப்படுறப்போ அவன் கிட்ட கேளுங்க, உங்களுக்கும் கொடுப்பான். ஒரு தடவை பின்னாடி திரும்பி பாருங்க. நீங்க வேண்டான்னு சொன்ன பிரபஞ்சம் அது. நீங்க அங்க திரும்பி போகலாம், போகாம இருக்கலாம். அது உங்களோட முடிவு.
எங்க அப்பாவை எதுக்கு கொன்ன? யார் நீ? உங்க அப்பா யாரு? முதல்ல உன்னை யார் இங்க கூட்டு வந்தது? என்னை யாரும் கூட்டிட்டு வரல, நான் ஒருத்தனா தான் வந்தேன். என்னோட பேரு பிரஹல்லால். என்னோட அப்பா பேரு ரவி. என்னோட அப்பாவை நீ தானே கொலை பண்ண? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? எனக்கு தெரியும். பையா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருக்கா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா உனக்கு புரியுதா இல்லையா? உன்கிட்ட இருந்து வேலையை பிடிக்கிட்டாங்க, அதுக்காக நீ இங்க வந்து உட்கார்ற, அது வேற கதை. அதுக்கு ஏன் விஷ்ணுவை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதையா புனித நீர்ல இவரை நீராட வச்சு மறுபடியும் கொண்டு வந்து கோவில் கருவறையிலே வை. அதுக்கப்புறம் தெரியாம பண்ணிட்டேன்னு அவர் காலடியில விழுந்து மன்னிப்பு கேள், அவர் உன்னை மன்னிச்சிடுவாரு. உன் நல்லதுக்கும் மக்கள் நல்லதுக்காக தான் சொல்றேன். இங்க பாவம் செஞ்சது நான் கிடையாது. எனக்கு செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சது இல்லாம எதை பத்தியும் கொஞ்சமும் கவலைப்படாம 24 மணி நேரமும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க இந்த கடவுள் தான் பாவம் பண்ணவர். அவரை வைகுண்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த இந்த சுடுகாட்டுல போட்டு நாராயணா, இனிமேல் அவர் இங்கதான் இருந்தாகணும். வா இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத, புரியுதா? உண்மை என்னன்னே தெரியாம கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்கத முதல்ல நிறுத்துங்க. நீ என்னதான் கதை கதையா சொன்னாலும் உண்மை இதுதான். இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம், இதுதான் உண்மை, இதுதான் உலக நியதி. நீங்க கூட இதை கொஞ்சம் பூசிக்கங்க. காலம் காலமா கருவறைக்குள்ள வச்சு கண் போல பாதுகாத்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த என் கடவுளை கொண்டு வந்து சுடுகாட்டு எரிமேடையில வச்சிருக்கியே, அவரை வைகுண்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சுடுகாட்டுல வச்சிருக்கியே, உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. நாங்க எல்லாருமே இந்த ஊர்ல இருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறோம். இவ்வளவு பெரிய பாவம் பண்ண உன் முகத்தை பார்த்தாலே பாவம் தான் வந்து சேரும். சீ, வாங்க எல்லாரும் போலாம். கடவுளே, இவனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. நான் வைகுண்டத்தை விட்டுட்டு சுடுகாட்டுல உட்கார்ந்துருக்கனா? நாளைக்கு நீ வைகுண்டத்துக்கு போனாலும் சுடுகாட்டுல வந்துட்டு தான் போகணும். ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி, சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 1800-1123 அறை அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? சொப்பன டேய், பொண்ணு மாதிரி இருக்குடா. ஏய், உனக்கு எப்பவுமே பொண்ணுங்க தான் தெரியுவாங்களா? இது என்ன மேட்டரா? உலகம் எப்படி அழியும்? இப்பதானே போனா. வாடா, பிடிச்சிடலாம். வாடா வாடா வாங்கடா. டேய், பொண்ணு மாதிரி இருக்குடா. பொண்ணு மாதிரி இல்லடா, பொண்ணு தான். கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன். என்ன மேடம் இந்த ஃபேம்ப்ளெட்ஸ்? மக்களை பயமுறுத்த பாக்குறீங்களா? முதல்ல நீங்க இறங்குங்க.
டேய் இது அந்த வீடியோல இருந்த பொண்ணுடா. இவதான்டா பல தடவை பார்த்து ஃபோன் பண்ணிருக்கோமே. மரியாதை அதை என்கிட்ட கொடு. இல்லைன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? என்ன சொன்ன? என்ன சொன்னடா? இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. எங்க ஆளு பாக்ஸிங் சாம்பியன். நீ என்ன கராத்தே சாம்பியனா? அம்மா தாயே ஆள விடுமா? ஏய் நில்றா. வாய்ந்தாங்கோலி பையலக. கணேஷ், டேவிட் இன்னிலேருந்து கிச்சன் அவர் பார்த்துப்பாரு. நீ கிளீனிங் சர்விங் பார்த்துக்கோ. எனக்கு தெரியும் மேடம், அந்த ஆள் உங்களுக்கு கொடுத்த காப்பியில் எதையோ கலந்துட்டான்னு. எதையோ கலக்கிறது என்ன? உனக்கு என்ன பைத்தியம்? இல்லைன்னா ஒரு காப்பியை குடிச்சிட்டு எப்படி மேடம் இப்படி முடியறீங்க? என்கிட்ட கிச்சன் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி 30 காப்பி போட்டு கொடுக்க சொன்னாரு சந்தோஷ் சார், தெரியுமா உங்களுக்கு? 30 வாட்டி காஃபி குடிச்சாலும் உனக்கு கிச்சனில் விட்டது காஃபி நல்லா இருக்குன்னு இல்லை, வேற வழி இல்லை. கொடுத்த காஃபி நல்லா இருந்தா எதுக்கு அத்தனை வாட்டி கேட்கணும்? சார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மேடம். ஒருவேளை நீங்க சொல்றது நான் கேட்டு இதெல்லாம் செஞ்சா என்ன கேட்காம ஏன் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவாரு. அவர்கிட்ட நான் என்ன சொல்றது? பேசுறதை நிறுத்திட்டு போய் டேபிள் க்ளீன் பண்ணு. நான் சொன்னாலும் காதுல விழ போறது இல்ல, பாத்துக்கிறேன். காஃபி காபி போறதுக்கு இனிமே ஏன் வேலை இல்லை சார். காஃபி போடுற பெரிய மனுஷன் இன்னும் வரல சார். அவர் வர்ற வரைக்கும் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, புரியுதா? நான் நீ போடுற காஃபியை மட்டும்தான் குடிப்பேன். பாத்தீங்களா மேடம், நம்ம காபி ஷாப்புக்கு வர ஒரே ஒரு கஸ்டமர் நான் காபி போட்டா தான் குடி போயிடுறாரு. சரி குடு. ஹே ஏய், ஒண்ணுதான். கெட் அப். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் நீ? இங்க 3-4 பேரு. 3-4 பேரா? 3-4 பேர்லாம் இல்ல, இது நிர்வாணா சொசைட்டி. லீவ். உன்கிட்ட தான் சொல்றேன். உன் ஊரேதோ பரமசிவா, உன் ரூபமே சதாசிவா. பரமசிவா சதாசிவா சதாசிவா சாம்பசிவா. சூலம் மேற்றம் உன்னழகா, நாதம் நாட்டியம் உன் புகழா. ஜுவாலைதான் காற்றேதான் சுவாசம் தான், தேகம் சந்தேகம் தீர்த்திட நீராய் வா, நிழலாய் வா, வானமாய் வா. உலகம் சந்தேகம் தீர்க்கவா. உன்னூரேதோ பரமசிவா, உன் ரூபமே சதாசிவா. பரமசிவா சதாசிவா சதாசிவா சாம்பசிவா. சூலம் மேத்ரம்
உன்னழகா நாதம் நாட்டியம் உன் புகழா ஜுவாலைதான் காற்றேதான் சுவாசம் தான் தேகம் சந்தேகம் தீர்த்திட நீராய் வா நிழலாய் வா வானமாய் வா உலகம் சந்தேகம் தீர்க்கவா வாலைதான் காற்றேதான் சுவாசம் தான் தேகம் சந்தேகம் தீர்த்திட நீராய் வா நிழலாய் வா வானமாய் வா உலகம் சந்தேகம் தீர்க்கவா சிதானந்தநாதா சிவாய சிவாய இப்போ நான் ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்கேன். நான் ஒன்றும் நோட்டீஸ் பண்ணலை, சாரி. காஃபி கிடைக்குமா? கெட்டலில் இருக்க போய் எடுத்துக்கோ. உனக்கு நான் 10 minutes டைம் தரேன். காஃபியை குடிச்சிட்டு உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு முதல்ல கிளம்பி போ. டென் மினிட்ஸ் பத்தாது. ஜேர்னி பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கேன். நான் ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். என்னோடய ஃபுட்டு ஸ்டேலாம் நான் பார்த்துக்கிறேன். இங்கே நீ வரவே கூடாதுன்னு ஆல்ரெடி நான் பல தடவை சொல்லிட்டேன். ட்ரெஸ் பாசிங் போர்டு கூட நான் உனக்காக தான் வச்சேன். இது ஒன்றும் ஷெல்டர் கிடையாது. நீ இங்கே இருக்க முடியாது. ஸோ லீவ் திஸ் பிளேஸ். பாய். மேடம் இப்போ பிஸியான பிஸ்னஸ் பர்சன் ஆகிட்டீங்க போல இருக்கு. சாருக்கு கோவம் கம்மியாயிடுச்சு போல. அது ஒன்றும் கோவம் கிடையாது திவ்யா. அப்புறம்
இப்போ நம்ம பண்ற சின்ன தப்பு கூட ஃபியூச்சர்ல பெருசாயிடும். அதனால தான் சொல்றேன். ஆனால் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு ப்ரெசண்ட்டை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது இல்லையா? சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இதுக்கப்புறம் ஃபியூச்சரை செக்யூரா பிளான் பண்ணுவோம். ஓகே? ம். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கொஞ்சம் சைன் பண்ணு. என்ன டாக்குமெண்ட்ஸ் இது? இது நம்ம காஃபி ஷாப்காக போட்ட அக்ரிமெண்ட். அதை லீஸ்க்கு கொடுக்கறதுக்கும் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பண்ணிக்கோ. பேமெண்ட்டும் போட்டிருக்கேன். நீ சீக்கிரம் சைன் பண்ணனா நான் போற வழியில அப்படியே போய் கொடுத்துட்டு போயிடுவேன். சந்தோஷ், எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. டைமா? எதுக்கு? இந்த காஃபி ஷாப்பை ரன் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இப்போ தான் வருது. என்னால் எனக்கு தேவையான அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு எனக்கு பிடிச்சதை செய்ய விட சந்தோஷ். எனக்கு இன்னொரு சான்ஸ் வேணும். நம்ம இந்த பிஸ்னஸ்ல என்ட்ரி ஆனது தப்புன்னு ஏற்கனவே பேசிக்கிட்டோம்ல. மறுபடியும் சின்ன பிள்ளை மாதிரி டிசிஷன் சேஞ்ச். நீ எடுக்கிற இந்த டிசிஷன்ஸால நான் எவ்வளோ பாதிக்கப்படுறேன்னு நீ கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் என்னை விட்டுரு சந்தோஷ். ஒவ்வொரு நாளும் என்னால் உனக்கு கஷ்டம் வர மாதிரி பேசுகிற. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னால் எடுத்துக்க முடியாது. என்னை நீ சேவ் பண்ண தேவையில்ல. இது என்னோட பேஷன். இதில் கஷ்டம் இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணுவேன். என்னை கண்ட்ரோல் பண்ணாத. நான் கிரிக்கிட்ட ஆல்ரெடி கமிட்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு பிடிக்கலன்னு மாற்றிக்க முடியாது. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அவர் உங்க நல்லதுக்கு தான் சொல்றாரு. அதை எடுத்துக்கிட்டு ஜாலியா வேலை பார்க்கறது இல்லாம ஏன் இப்படி பண்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. கஸ்டமர்னா கஸ்டமர் மாதிரி இருங்க. இப்படி எல்லா விஷயத்துலையும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. கஸ்டமர் கிட்ட இப்படிலாம் பேசாத திவ்யா. சந்தோஷ், திஸ் இஸ் மை பிளடி காஃபி ஷாப். நான் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத. கணேஷ், நீ இன்னொரு வார்த்தை பேசின காஃபி ஷாப்க்கு வெளியே இருப்ப. சரி, இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு நானே எல்லா பிளேமையும் ஏத்துக்கிறேன். சந்தோஷ், நீ எனக்கு எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண வேண்டாம். 1 year பேக் நீயே பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப்னு என் லைஃப்ல வந்த. சரி, உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோ. ஐ எம் லிவிங். நேற்று எனக்கு கொடுத்த டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இங்கே ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டேன். அதுக்கான ரெக்கார்டை கூட இங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். 2 மாதத்துக்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தப்போ எனக்கு தெரியாமல் அவன் இங்கே வந்துட்டான். எத்தனை தடவை இங்கே வராதுன்னு சொன்னாலும் திருப்பி திருப்பி எதுக்கு இங்கே வரான்னு எனக்கே தெரியல. ஆனால் அவனை பார்க்குறதுக்கு எந்த சந்தேகமாகவும் இல்லை. இட்ஸ் டைம் ஃபார் லஞ்ச். சைனிங் ஆஃப், நிர்வாணா. There is no food left. இந்த டாஸ்க்கை பற்றி யோசிச்சு சாப்பாடு விஷயத்தையே மறந்துட்டேன். Now I need to find source for food. And I know where to find it. ஹே, நீ ரொம்ப தூரம் போயிட்டேன்னு நினச்சி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எதுக்கு டென்ஷன்? காலையில் நீ உன்னோட சாப்பாடை நீயே பார்த்துக்கிறேன்னு சொன்னல, அது எப்படி? அதை கேட்கறதுக்கு எவ்வளோ தூரம் வந்தீங்க? முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு. மேகி. எத்தனை நாளைக்கு இருக்கு? 1 week. ஈஸியா? ஓகே, ஐ ஹேவ் அ ப்ரொபோசல். ஐல் டேக் கேர் ஆஃப் யூர் அக்கமடேஷன். யூ டேக் கேர் ஆஃப் மை ஃபுட். ஹே, ஒன்று தான். இப்படி பேசும்போது போனால் என்ன அர்த்தம் கேட்குறல? எனக்கு அந்த டீல் பிடிக்கலன்னு அர்த்தம். வாட் யூ மீன்? நான் 3 நாள் இங்கே தான் இருப்பேன். நோ, நாட் பாசிபிள். அப்போ அதை மறந்துடு. ஓகே, 2 days. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஓகே, ஐ சேஞ்ச் மை பிளான்ஸ். பாய். ஓகே, 3 days. Now stop. லெட்ஸ் கோ. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. யார் இந்த ஆள்? பார்த்தா ஒரே சரக்கு அடிக்கிறோம் போல இருக்குது. சார், இன்னும் ஷாப் ஓப்பன் பண்ணல சார். இன்னும் 1 hour இருக்குது.
நான் ஓபன் பண்றதுக்காக இங்க வரல, க்ளோஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். போய் உடனே உங்க ஓனர் திவ்யாவை கூட்டிட்டு வாங்க. நீ 3 நாள் இங்க இருக்கணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீ ஃபாலோ பண்ணணும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் இல்லாத டைம்ல இங்க யாரையும் வரவிடாம நீ பாத்துக்கணும். என்னோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு நீ போகவே கூடாது. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு நீ எதுவும் என்கிட்ட எப்பவுமே கேட்கக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னா, நீ இந்த இடத்த விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா திரும்பி எப்பவுமே நீங்க வரக்கூடாது. புரிஞ்சுதா? எதுக்கு சிரிக்கிற? நம்ம பயங்கர பசியில் இருக்கும்போது ரூல்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதே நம்ம வயிறு ஃபுல் ஆயிட்டா இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போடுவோம். அதான் மனுஷனோட இயல்பு. எனக்கு புரியல. நீ என்னை தேடி வந்தப்போ ரொம்ப பசியில் இருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ என்னை ரூல்ஸை பிரேக் பண்ணி கூப்பிட்ட. இப்போ உன் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அதான் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டேன். எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, வர லேட் ஆகும். நான் இல்லாத டைம்ல இங்க யாரையும் வராம பாத்துக்கோ. சந்தோஷ், திவ்யா, காஃபி ஷாப்க்கு வரியா? கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. ப்ராப்ளம் வரும்போது தான் ஞாபகம் வருமா? இப்போவாது உனக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஓகே ஃபைன், நானே பார்த்துக்கிறேன். சார், லாஸ்ட் வீக் வரைக்கும் காஃபி ஷாப்பை க்ளோஸ் பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனால் இப்போ ரன் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததுக்கு சாரி. இது என்னோட மிஸ்டேக். ஒரு வாட்டி சுத்தி முத்தி பாரு திவ்யா, இங்க ஒர்க்கர் 2 பேர் இருக்காங்க, உனையும் சத்தா 3 பேர். ஆனா கஸ்டமர்ஸ் இதை போய் பிஸ்னஸ் நினச்சிக்கிட்டு இருந்தா அதை கரெக்ட் பண்ண வேண்டியது என்னுடைய அவசியம். உனக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் வராதுன்னு ஒத்துக்கிட்டு இங்கேருந்து போயிடு. இந்த இடத்த நான் பார்த்துக்கிறேன். ஒரு நல்ல வேலையை பார்த்து செட்டில் ஆகிடு, அதுதான் உனக்கு நல்லது. நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு எந்த அக்ரிமெண்ட்டும் எழுதி கொடுக்கல காலி பண்ணுறேன்னு. நான் உங்களை பார்க்குறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையும் எங்கேயே வச்சுட்டு போகிறேன். நாளைக்கு சீக்கிரமாக வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். சைன் மட்டும் நீ போட்டு வைக்கல, என்னுடைய அட்வைஸை ஏன் நீ எடுத்துக்காம விட்டேன்னு அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. குட் லக். நான் வர வரைக்கும் இந்த இடத்த உன்னை பார்த்துக்க சொன்னல, எங்க போன? போர் அடிக்குதுன்னு சொல்லி வாக்கிங் போயிட்டு வந்தேன். போய் சொல்லாத, நான் மிட் நைட்ல இருந்து இங்கே தான் இருக்கேன். யாராவது மிட் நைட்ல வாக்கிங் போவாங்களா? அதுவும் காலையில வரைக்கும்? நான் போவேன். ஒரு தடவை இந்த பக்கம் வந்து பாரு. அந்த வாட்டர் பக்கத்தில் ஒரு கல் தெரியுதா? ஆமா தெரியுது. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். ஸோ அதான் போயிட்டு வந்தேன். நீ பேசுறது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. உன்னை லாஸ்ட் டைம் கூட நோட்டீஸ் பண்ணேன். நீ எந்த வேலையும் பார்க்குற மாதிரியும் தெரியல. உனக்கு நாளைய பத்தி பயமே இல்லையா? எதுக்கு பயப்படணும்? கோடிக்கணக்கான பேருக்கு இங்கே உணவு கிடைக்குது, அதில் நானும் வருத்தேன், அவ்வளோதான். எனக்கு வேணும்னு கேட்டால் அது கிடைக்க போகுது. அந்த நம்பிக்கைலாம் இல்லாதவன் தான் நாளை நினச்சி பயந்து பணத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க. உனக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இருக்குன்னு தோணுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் பணத்தை சேஸ் பண்ணல? நான் பணத்தை சேஸ் பண்ணி போலன்னு உனக்கு யார் சொன்னாங்க? நான் இல்லாதப்ப பேக்கை நீ செக் பண்ணியிருக்க. நான் இல்லாதப்ப நீ அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. நான் இல்லைங்கிற வருத்தத்தை விட அதில் ஒன்றும் இல்லைங்கிற வருத்தம் தான் உனக்கு அதிகமாக இருக்கும்.
கோவப்படாத. கியூரியாசிட்டிங்கிறது கூட ஒரு வகை பசி தான். அப்புறம் நம்ம 2 பேருமே ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம 2 பேருமே ஒன்று தான். ஸோ இந்த உலகத்தை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறது தானே? ஆமாம், அதில் உனக்கு என்ன தப்பு தெரியுது? எனக்கு அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த உலகத்துக்கு என்னாச்சு? இங்கே தண்ணி தேவையான அளவு இருக்குது. நாம் பூமியில் இருக்கோம், பறவைகள்லாம் ஆகாயத்தில் பறக்குது. எல்லாம் நல்லபடியாக தானே இருக்குங்க. உனக்கு என்ன இது ஜோக்கா தெரியுதா? ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் ரோட்ல நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயன் கேலண்டர் முடிஞ்சு போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 வருஷத்துல World War 3 வரப்போகுது. இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் சரிதான். ஆனால் நீ சொன்ன மாதிரி வேலை இழந்த எல்லாரும் அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த உலகம் இருக்குல்ல, அதே மாதிரி மாயன் காலண்டரில் எழுதுனாங்கல்ல, அவங்களும் இந்த உலகத்தில் தானே பிறந்தாங்க. எப்பயோ எங்கேயோ உருவான உலகம். இந்த வேர்ல்டு வரலாம் அழியாது. எவ்வளோ சண்டை யுத்தங்களை இந்த உலகம் நிறைய பார்த்துருக்கு. இதெல்லாம் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. இப்போவாது நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? இப்போ உன்னோட கொஸ்டினுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லைனாலும் ஏதோ ஒரு நாள் உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். குட் லக். என்னாச்சு? அது யாரோ வந்து ஷாப் லீஸை பற்றி பேசின்னு இருந்தாங்க. அதுலேருந்து மேடம் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. காஃபி. ஓகே. இண்டிபெண்டா ஏதோ பெருசா செஞ்சிருவேன்னு சொன்ன. நான் இல்லைண்ணா நீ என்னன்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இந்த பிஸ்னஸ்க்குலாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு இப்போ அது புரிஞ்சுக்கோ திவ்யா. சார் ஒரு 2 மினிட்ஸ் சார், இப்போ சைன் பண்ணிடும். சாரி திவ்யா, திஸ் பிளேஸ் இஸ் யுவர்ஸ். ஃப்யூச்சரில் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நீ எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இந்தாம்மா. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். என் தம்பியை தயவு செஞ்சு விட்டுடுங்க. திலீப், கிரி பணத்தை கொடுத்துட்டான். அவன் பிரதரை அனுப்பிடு. நீ கிளம்பல கிரி, உன் தம்பி வீட்டுக்கு வந்துடுவான். சரிங்க சார். இந்த டைரியில் என்ன எழுதியிருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன இதெல்லாம்? நம்ம 2 பேரும் ஒன்று தான் நம்ம ஆல்ரெடி பேசிக்கிட்டோமே. அதுக்கப்புறம் ஏன் என் பேக்கை பற்றி பேசுகிற? ஒரு ரூலை ஒரு தடவை பிரேக் பண்ணாலும் 100 தடவை பிரேக் பண்ணாலும் ஒன்று தான். அப்புறம் இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ பிலாங்ஸ் டு நிர்வாணா சொசைட்டி. ஸோ இந்த பேகு புக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு உன்னோட பெர்மிஷன் தேவையில்லை. இந்த இடத்துக்கு யார் வரணும்னாலும் யார் இருக்கணும்னாலும் நீயும் நானும் இல்லை, இந்த சொசைட்டி டிசைட் பண்ணும். தப்பான நம்பிக்கை. ஹலோ, மூட நம்பிக்கையில் வாழறதுக்கு நான் ஒன்றும் தெய்வத்தை நம்புறவே இல்லை. ஐ பிலீவ் இன் சயின்ஸ். மூட நம்பிக்கை கடவுளை நம்புறவங்களை விட உங்களை மாதிரி ஆள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னா இந்த சொசைட்டியை தப்புன்னு சொல்றியா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியனில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொசைட்டியுமே போய் தான். அதுதான் நம்மளை வாழ வைக்குதுன்னு நாம் நம்புகிறோம். ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது.
நீ ஏதோ ஜேர்னி அது இதுன்னு சொன்ன. இப்போ எங்க போற? நீ சொல்ற சொசைட்டி இல்லாத இடத்துல இருந்து தூரமா. எனக்கு ரொம்ப நெருக்கமா. எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. நானே என்ன மோசா தெரிஞ்சுக்கல. இந்த காஃபி ஷாப்பை விட்டு நீங்க போக கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஆனா இங்க இருந்து போயே ஆகணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கிரி அவருக்காக ஒண்ணு இந்த இடத்துக்கு வரல. அவருக்கு பின்னாடி யாரும் இதை செய்ய சொல்லியிருக்காங்க. யாரு? சந்தோஷ். சந்தோஷா? சார், அவரை இங்கே வந்து மன்னிப்பு கேட்க வச்சது நீங்கள் தானே? அவர் உங்களை பார்த்து இப்படி பயப்படணுன்னா நீங்கள் பெரிய ஆளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி டேவிட் கிட்ட நீங்கள் பேசினது கூட நான் பார்த்தேன். இப்போ எனக்கு புரியுது சார். இதுக்கு முன்னாடி டேவிட் உங்களால் தானே வேலை செஞ்சார். நான் தான் டேவிட் கீழே வேலை செஞ்சுருக்கேன். டேவிட் ஆண்ட நீங்கள் வேலை செஞ்சீங்களா? என்ன இது? பில்லு சார். உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு ஏன் பில்லு கொடுக்குற? இன்னையிலேருந்து யார் காஃபி குடித்தாலும் பில் கட்டி தான் ஆகணும். நான் எதுக்கு பில் கட்டுறேன் திவ்யா? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலையே. இன்னையிலேருந்து நீ காஃபி ஷாப் வந்தால் ஒரு கஸ்டமராக தான் வரணும். அதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் இந்த காஃபி ஷாப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யூ ஆர் இன்சல்ட்டிங் மீ திவ்யா. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். ஏய், நான் பேசிட்டே இருக்கேன், நீ கேட்காம இருந்தா என்ன அர்த்தம்? கணேஷ், கஸ்டமருக்கு ஏதோ வேணுமா? கத்துறாரு பாரு. இது என்னன்னு கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் கேட்காமே இருக்கலாம். அட்லீஸ்ட் இப்பயாவது சொல்லு, இந்த புக்கில் என்ன இருக்கு? அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் அது என்னன்னு உனக்கு சொல்லும். ஏக்கம். ஏக்கம்னா என்ன? இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். அப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லு. அன்னைக்கு நீ தானே என்கிட்ட டூம் ஸ்டே கான்செப்ட் சொன்ன. இது கூட பிரபஞ்சத்தை சேவ் பண்ண வந்தது தான். இந்த புக்கில் பிரபஞ்சத்தில் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. நான் நம்ப மாட்டேன். உனக்கு இந்த டூம் ஸ்டேங்கிறது ஜோக் மாதிரி தெரியுதா? அதுக்கு தான் சொன்னேன் திஸ் இஸ் காம்ப்ளிகேட்டட்னு. அப்படின்னா சீரியஸ்லி இந்த புக்கில் என்னோட ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் சொல்லிடுன்றியா? நீ நம்மள கண்டிப்பாக சொல்லும். அப்படின்னா இந்த புக்கில் என்னோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்குமா? ட்ரை பண்ணி பாரு. எப்படி ட்ரை பண்ணுறது? சிம்பிள். புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு உன் மைண்டில் ஒரு கேள்வி முதல்ல நீ கேட்டுக்கோ. அதை அப்படியே மனசில் வச்சுக்க. ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணு. அந்த பேஜில் என்னோட சொல்யூஷன் இருக்குது. அப்போ இந்த புக்கை நம்பி நான் என் மனசில் இருக்கிற கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த புக் உண்மையிலேயே பவர்ஃபுல்லாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு என் கொஷனும் அதுதான். என்னோட ப்ராப்ளம்ஸ்க்கும் என்னோட கேள்விகளுக்கும் இந்த புக் சொல்யூஷன் கொடுக்குமாங்கிறது தான். இங்கே பதில் சொல்ல முடியாத பல கேள்விகள் இருக்கு. அது எல்லாமே இங்கே அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்கு. அதெல்லாம் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்பிக்கையோடு நீ பார்த்தா உனக்கு இந்த பதில் நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு தேவையான எல்லாமே இந்த புக்கில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
சீரியஸ்லி எப்படி இவ்ளோ எக்ஸாக்ட்டா பதில் இருக்கும்? எனக்கு இது சுத்தமா புரியல. அப்போ உனக்கு இதில் சொல்யூஷன் கிடைச்சிருச்சுல்ல? ஆனாலும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நான் மறுபடியும் டெஸ்ட் பண்றேன். சேம் கொஸ்டின். இந்த புக் என்னோட கேள்விகளுக்கு பதில் இதுல கிடைக்குமா? டவுட் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் செக் பண்ணா அது ரொம்ப தப்பு. என்ன டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டியா? How does it work? இந்த புக் எப்படி இதை செஞ்சது? அது சீக்ரெட். நீ கேட்கக்கூடாது, நான் சொல்லவும் கூடாது. ஐ நோ. நீ ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் நிர்வாணா சொசைட்டி ஒன்னை செலக்ட் பண்ணிருக்கு. நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதான் உண்மை. உன்னால என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும்னு நான் பார்க்கணும் போல இருக்கு. என்னாலேயோ இந்த சொசைட்டினாலேயோ உன் லைஃப்லாம் மாறாது. உன்னோட சாய்ஸு உன்னோட நம்பிக்கையில் தான் மாறும். டிரான்சிஸ்டரில் பேட்டரி வீக் ஆகிடுச்சு. நீ தான் ஸ்பேர் பேட்டரி வச்சுருக்கியா? ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கு. நம்ம உள்ளே போகலாமா? ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? நீயும் நிர்வாணா சொசைட்டி மெம்பர்னு சொல்லு, அது போதும் எனக்கு. இது ரிலீஜன் கன்வென்ஷனோட ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஃபைன், நான் ஒத்துக்கிறேன். இப்போ போகலாமா? ஷியோர். சார் ஒரு நிமிஷம். சொல்லு கணேஷ், உங்களை பற்றி தெரியாமல் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதை மனசில் வச்சுக்காதீங்க சார். உங்கள் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி எனக்கு ஏதாவது நல்ல வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? நல்ல வேலைன்னா? நல்ல வேலை தான் சார். என் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். அதை பற்றி என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். எனக்கு என்னை பற்றி மட்டும்தான் தெரியும் கணேஷ். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலைன்னா அது இதுதான் கணேஷ். அதே போல் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த உலகத்தில் உனக்குன்னு நிறைய வேலை இருக்கு, சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைய இருக்கு. அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். ஹேய், இவ்ளோ சீரியஸா உட்காந்துக்கிட்டு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க? கஞ்சாவா? இது உனக்கு எங்க கிடைச்சது? உன்னோட பேக்ல செக் பண்ணும்போது கூட எனக்கு இது கிடைக்கலையே. நமக்கு வேணும்னு நினச்சி தேடினா எல்லாமே கிடைக்கும். அதனால தான் உனக்கு அந்த புக்கு கிடைச்சது, எனக்கு இது கிடைச்சது. உனக்கு ஒரு விஷயத்தோட சேர்த்து ஒரு சாரியும் சொல்லணும். எதுக்கு? நேற்று நான் சொன்ன மாதிரி அந்த புக்கில் எந்த ஒரு பவரும் இல்லை. சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். நீ ஒன்றும் டென்ஷன் ஆக வேணாம். அந்த புக்கை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி அதான் நிஜம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அது அப்படியே புக்கில் எழுதுறது என்னோட பழக்கம். இதுவும் அந்த மாதிரி புக்கு தான். அப்படின்னா நீ கேட்ட டவுட்ஸ்க்கு யாருமே ஆன்சர் சொல்லலையா? என்னோட ஃபேமிலி, டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கேட்டேன். யாருக்கும் டைம் இல்லைன்ட்டாங்க. அதனால் எனக்கான ஆன்சரை நானே தேட ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல நான் வெளியே தேடினேன், அது கிடைக்கல. நான் புக்கில் எழுதின டவுட்ஸ்லேருந்து என்னுடைய ஆன்சரை தேட ஆரம்பித்தேன். கிடைச்சது. இந்த புக்கில் உன் டவுட்ஸ் மட்டும் இல்லை, என் கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் கிடைச்சிருச்சு. மேபி எல்லோரோட ப்ராப்ளம்ஸ்க்கும் இந்த புக்கு தான் சொல்யூஷன் நினைக்கிறேன். நீ நம்பினாலும் நம்பலனாலும் இது பவர்ஃபுல் புக். ஸோ நான் வெளியில் கிளம்புறேன். Do you wanna join me? வரேன். எங்கன்னு கேட்க மாட்டியா? எங்கன்னு சொல்லு. நீ இந்த நிர்வாணா சொசைட்டியோட மெம்பர்னு ஒத்துக்கிட்டல, ஆஹா, உனக்கு ஒரு ஜாப் அசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சிரிக்கிற? ஃபைனலாக எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு. நான் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோடனே இங்கிருந்து கிளம்பிடலாம். அது வரைக்கும் இங்கே யாரும் வராமல் பார்த்துக்கோ. ஓகே? ஓகே. ஆமாம், நம்ம இங்கே வந்த டாஸ்க் என்ன?
நிர்வாணா சொசைட்டியோட நேமை இந்த பிரைவேட் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் ஐடி கம்பெனிலலாம் ஒட்டணும். ஓட்டுனா இந்த பிரபஞ்சம் நாசமா போயிட்டு இருக்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? இந்த கார்ப்பரேட் அப்புறம் இந்த பிரைவேட் கம்பெனிஸ் அதை ஃபங்க்ஷன் பண்ற கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் தெம். இப்படி பண்றதால என்ன நடந்துற போகுது? இப்படி கேள்வி கேட்டா எப்படி? இப்போ ஒரு இஷ்யூ வரும்போது மக்கள் எல்லாம் ரோட்ல இறங்கி தர்ணா போராட்டம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு முன்னெச்சரிக்கை போராட்டம் மாதிரி தான். ஃப்ளைட் ஆகாயத்தை ஆக்கிரமம் பண்ணிச்சுன்னு நினைச்சு பறவைலாம் பறக்கிறத நிறுத்திச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீ சீக்கிரமா அந்த வேலையை முடி, நான் யாராவது வராங்களான்னு பார்க்குறேன். ஆமா, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அந்த சொசைட்டியில் சீக்கிரட் என்ன இருக்கும்? சரி சரி, சீக்கிரம் வேலையை முடி. வந்து வேலை முடிஞ்சதா? வா போலாம். ஓகே. உன்கிட்ட ஒரு 100 இருக்குமா? பெட்ரோல் போட்டு போலாம். ஓ காட், என்னடா இது? பெட்ரோல் போடவே காசு இல்லை. இதெல்லாம் ஒரு சொசைட்டி. ஹே, யார் நீ? இங்க என்ன வேலை உனக்கு? ஹலோ, நான் உன்னை நினைச்சு இங்க தேடிட்டு வந்தா நீ எங்க ஓடி போற? நான் எங்கேயும் ஓடி போகல, சும்மா ஒரு வாக்கிங் தான். லாஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி வாக்கிங்னு சொல்லி அதுக்கப்புறம் கண்ணிலே படல. நான் பேசுறது என்ன உனக்கு ஜோக் மாதிரி இருக்கா? சொல்லு. நான் சொல்றது நல்லா கவனமா கேளு. இன்னும் 3 நாள்ல எனக்கு கல்யாணம். இப்பவே இது எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துரு. என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுறேன். அண்ட் அவங்களே உனக்கு ஒரு நல்ல ஜாப் பார்த்து வைப்பாங்க. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் வேஸ்ட் இல்ல. ஞாபகம் வச்சுக்கோ, இன்னும் 3 நாள்ல எனக்கு கல்யாணம். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுக்குறேன், அப்புறம் உன் இஷ்டம். இங்கே வேற யாருமே வரக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்த, இவ்வளோ மட்டும் அந்த சொசைட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கா? இங்கே ப்ரைவேசியே சுத்தமாக இல்லை. யார் யாரோ வராங்க, ஏதோ பேசுகிறாங்க. ரொம்ப கேவலமான சொசைட்டியாக இருக்கு. இது போதும் டேவிட். இந்த காஃபி ஷாப்பு, இந்த மனுஷங்க, நீ பண்ற வேலை இது நீ கிடையாது. எனக்கு வேணா சரியான காரணம் நீ சொல்லாமல் இருக்கலாம். முதல்ல உங்ககிட்ட நீயே இதை பற்றி பேசிக்கோ. என்ன கணேஷ், பேக் பேக்கோட வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை, இந்த வேலையை விட்டு போகிறேன் மேடம். அதான் உங்களாண்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் மேடம். எதுக்கு? வேற எங்கேயாவது ஜாப் கிடைச்சிருக்கா? பின்ன ஏன் உலகம் இது இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கினேன். அதனால தான் அதை தேடி நான் போயின்னுக்கிறேன். காணாமல் போயிட போற, கொஞ்சம் ஜாக்கிரதை. உன்னை நீ பார்த்துக்கோ. இவ்வளோ நாளாக என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் சார் வாழ்ந்துருந்தேன். இனிமே அப்படி இல்லை. ஹேய் கணேஷ், தேங்க்ஸ் சார். குட் லக். போயிட்டு வரேன் மேடம். I was looking for himself since yesterday morning. He didn't show up still. அவன் இங்க திரும்பி வருவானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் வரலனா நான் எங்க போய் தேடுறது? I know where to look. Okay, will I meet him today? ஆன்சர் கிடைச்சதா? Nothing's written. அப்போ நீ கரெக்ட் பேஜில் தான் இருக்க. ஓ,
இவன் வந்து அகமது. வணக்கம் மேடம். நம்ம நிர்வாண சொசைட்டி பற்றி தெரியணும்னு வந்திருக்காரு. வாட்? ஆமாம், நம்ம சொசைட்டி கண்டுபிடிச்ச நல்ல மனுஷன் அவர். என்ன சொசைட்டி? அதான்ப்பா, உங்ககிட்ட வீடு வாங்கின ஒருத்தர் இங்கே நிர்வாண சொசைட்டி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன கஸ்டமர்? ஓ, நம்ம சொசைட்டியை கண்டுபிடிச்சாருல்ல, அவரை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் உங்ககிட்ட நிர்வாண சொசைட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் வீடு வாங்கி. சொசைட்டியா? என்ன மேடம் இவரு? எதுக்காக இவர் இப்படி சிரிச்சார் தெரியுமா? ஏதாவது ஜோக் கேட்டால் தான் சிரிப்பாங்க. அந்த ஜோக் என்னன்னு சொன்னால் நாங்களும் சிரிப்போம்ல. பின்ன என்ன சார் சொல்கிறது? சன்னியை போய் சொசைட்டி ஃபவுண்டர்னு சொல்கிறீங்க? சன்னி யாரு? இதே வேனில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். ட்ரக்ஸ் பண்ணி முதல்ல மைண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மனுஷனே போயிட்டாரு. மைண்டு போனதுக்கப்புறம் தான் இந்த வேனில் பைத்தியக்காரத்தனமாக எழுதி வச்சிருக்காரு. பிரபஞ்சத்துக்கு எதுவும் ஆக போகுது, நம்ம போய் காப்பாற்றணும்னு சொல்லுவார். இதுதான் ஜோக்கா? பின்ன பிரபஞ்சத்தை எப்படி காப்பாற்றுறது? ஜோக்கு தானே. அது ஜோக்கா, நம்ம சீரியஸாக எடுத்துக்கோம். சரி சரி, உனக்கு வேண்டியது உள்ளே இருக்கு, எடுத்துகிட்டு போ. தேங்க்யூ சார். பாய். இவ்ளோ கஞ்சா ஒர்க் ஸ்டேஷன்ல இருந்ததா? யா. நேத்து நீ ரோல் பண்ண கஞ்சா உள்ள கிடைச்சதா? ஆமாம். ஆனா இது வரைக்கும் என் கண்ணில் படவே இல்லையே. நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டியா? எங்கே தோண்டி பார்த்தாலும் உடம்பு கிடைக்காது. ஆ சாரி பாஸ், ஃபர்ஸ்ட் டைமில். பாஸ், இது ரவியோட பேக். பார்ட்டி கிட்ட பேக்கை காமிச்சு வேலை முடிச்சிருச்சுன்னு சொல்ல. ஒரு வேளை பணம் கொடுக்காம லேட் பண்ணான்னு வச்சுக்கோ, அவனையும் ரவி கிட்டே அனுப்பிட்டு வந்துகிட்டே இரு. புரிஞ்சுதா? ஓகே பாஸ். கிளம்பு. பீரா ட்ரிங்க் பண்ணுவியா? குடிப்பேன், ஆனா ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ல தான் குடிப்பேன். கம் கம். மை ஃபாதர் பர்த்டே. ஓ, இப்போ அவர் வந்து ஜாயின் பண்ணிக்க வரா? நோ, 2 years பேக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஓ, ஐ அம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே. சின்ன வயசுலேருந்து ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி 2 பேரும் சேர்ந்து தான் காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருந்தோம். அதனால தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. இந்த பிஸ்னஸ்க்காக சந்தோஷ் நீங்க விட்டப்பவே இது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும்னு நினைக்கல. சந்தோஷ் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் ப்ரொடெக்ஷன்ன்ற பேரில் எனக்கு என்னையே தூரமாக்கிட்டான். நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு நிச்சயமா ஃப்ரீடம் கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன்ன்ற பேரில் நம்ம எதுவும் செய்ய முடியாமல் நம்மளை ஆக்கியிருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது நீ தான் டேவிட். நீ என் ஃப்ரெண்டானதுக்கு ஐ எம் வெரி லக்கி. டேவிட், என்னாச்சு? நீங்க உங்க மனசுல வச்சிருந்த வைராகியம் தான் இன்னைக்கு காஃபி ஷாப்பை உங்களுக்கு மீட்டு கொடுத்துருக்கு. வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இதுல நான் செஞ்சது எதுவுமே இல்லை. செய்ய வேண்டிய ஹெல்ப் எல்லாம் செஞ்சுட்டு நான் எதுவுமே இல்லைன்னு எப்படி இவ்வளோ காமாக இருக்க டேவிட்? ஹூ ஆர் யூ? நீ என்ன செஞ்சிட்ருக்க? இதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். என்னோட பாஸ்ட் ஒன்று அவ்வளோ நல்லதில்லை, அதை தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். அதில் உங்களை மாதிரி நிறைய பேரோட கண்ணீர் கதை இருக்கு. அதை கேட்க விரும்புறீங்களா? அதில் ரொம்ப கொடூரமான சொல்ல முடியாத கிரைம் எல்லாம் இருக்கு. அதை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதில் ரத்தத்தை குடிக்கிற ஒரு ராட்சசனும் இருக்கா. அவனை பார்க்கணுமா?
ஹேய், எங்க கிளம்பிட்ட? நான் கேட்ட 3 நாள் முடிஞ்சது. நீங்க இருக்கிறது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது என் டெஸ்டினேஷன் இல்லை. அப்போ உனக்கு டெஸ்டினேஷன்லாம் இருக்கா? அதை தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட டெஸ்டினேஷன். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? என்ன மொத்தமா கன்ஃபியூஷன்ல விட்டுட்டு போற நீ, தெரியுமா? ஆமாம், உன் கன்ஃபியூஷன் கிளியராக இருக்கு, கிளாரிட்டி கன்ஃபியூஷனாக இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை மாத்துறது தான் என்னோட லைஃப் கோல்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். நான் தப்புனா நீ சரி பண்ணு. அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போய் அந்த அரக்கனை கொன்னது இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறதுக்காக இல்ல, அவர் மனைவிக்காக. யுத்தம் உன் கம்ப்ளீட்டுக்காக செய்யணும், பிரபஞ்சத்துக்காக இல்லை. உன் புக், அந்த புக்கை நான் எழுதுகிற வரைக்கும் தான் என் கூட அட்டாச்மெண்ட்டாக இருந்தது. இப்போ எனக்கு தேவைப்படலை. உன்னை பத்தி நீ எதுவுமே சொல்லாம போற. எனக்கு உன் பேரு கூட தெரியாது. எனக்கு பேரே கிடையாது. யாரு? அது நீங்களாக தான் தெரிஞ்சுக்கணும். என்ன வேலையா வந்த? வேலைக்கு வரல, வேலை இல்லாதால வந்தேன். இங்க செத்து போனவங்க மட்டும்தான் சுடுகாட்டுக்கு வருவாங்க. அதனால தான் நீ ஏன் வந்தன்னு கேட்டேன். சரி, நானும் வந்தேன், நீயும் வந்த. அது சரி, இந்த சேலைங்க எதுக்கு வந்துச்சு? அவர் வேலையை விட்டு என்ன துரத்திட்டாரு. அவரை நான் வேலையை விட்டு மட்டும் இல்ல, கோயிலிருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்துட்டேன். கடவுளே அவர் வேலையில தூக்கிட்டீங்களா? வேற என்ன பண்றது? எனக்கு 60 வயசு ஆச்சுன்னு வெளியில தூக்கி எரிஞ்சாருல்ல. இந்த பூமி உருவானதுல இருந்து இருக்காது. அவர் என்ன பண்றது? கடவுளுக்கு நீங்க சேவை செய்யும் போது உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு? நிறையவே கொடுத்தாரு. அப்படின்னா நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க? ஐ மீன், கடவுளுக்கு என்ன கொடுத்தீங்க? அவருக்கு எதுக்கு சம்பளம்? அவருக்கு தான் நெய்வேத்தியம் பண்றோம்ல. கடவுள் டெய்லி நெய்வேத்தியம் சாப்பிட்றதா? கடவுள் உண்மையாலுமே இந்த சிலையில தான் இருக்காருன்னா அவருக்கும் விருப்பம் இல்லாதெல்லாம் இருக்கும்ல. நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்று தோணுச்சு. கோயிலே ரொம்ப வருஷமா இருந்து போர் அடிச்சு அப்படியே வெளியே வரலாம்னு நினைச்சு உன்னை வேலையில தூக்குனாரா என்னவோ? அப்படின்னா யோசிச்சு சொல்லுங்க. அப்ப அவர் வெளியே வரணும்னா என்ன வெளியே தள்ளுவாரா? அப்படி இல்லைன்னா அவர் யார் வெளியே கொண்டு வருவா? நீ வேலை போயிடுச்சின்னு சொல்ற, ஒருவேளை இந்த காரணத்துக்காக நடந்திருக்கலாம்ல. ஏன்னா நீ கடவுளையே மாத்திட்டே இல்லையா? கோயில்ல நாம வச்சுக்கிட்ட சாமி எங்க விபூதியை பூசிக்கிட்டாரு. அங்க மந்தார மாலை, இங்க கபால மாலை. அங்க கேசவன், இங்க வந்து சிவன் ஆயிட்டாரு. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக உங்க கூட அவர் எப்பயும் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கலாம்.
எங்க அப்பாவை எதுக்கு கொன்ன? யார் நீ? உங்க அப்பா யாரு? என்னோட அப்பா பேரு ரவி. என்னோட அப்பாவை நீ தானே கொலை பண்ண. உனக்கு பயமா இல்லையா? என் கூட வா. அங்கிள் அங்கிள், என்னோட அப்பாவை பத்தி நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா என்னோட பர்த்டேக்காக ஒரு gift வச்சிருந்தாரு. அந்த gift எங்கன்னா கிடைச்சதுன்னா கொடுக்குறீங்களா? உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். எனக்கு அம்மா இல்ல. உன் கண்ணில் எனக்கு பயம் தெரியல. இந்த வயசுல நானும் இப்படிதான் இருந்தேன். இந்த அசிங்கமான உலகத்தை விட்டுட்டு ஏன் கூட வா. உன்னை சிங்கம் மாதிரி நான் வளர்க்குறேன். நான் உங்க கூட வரணும்னா முதல்ல இருள் சூழ்ந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து நீங்க வெளியில வாங்க. தைரியமா மனுஷனா வாழுங்க. அப்ப நான் உங்க கூட வரேன். அங்கிள், இந்த புக்கு படிக்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? எனக்காக கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களா? பாஸ், பேமெண்ட் வந்துருச்சு. பாஸ், என்னாச்சு? பிரகலாத காணோம் இங்க. பிரகலாத் யாரு? ரவியோட பையன். என்ன பாக்குறதுக்காக இங்க வந்தா. இவ்வளவு நாள் என் கூட தான் இருந்தா. கார்ல யாரும் இல்ல பாஸ். கனவு கண்டிங்களா என்னமோ. இரணிய கஷிபோட கதையா? இந்த மாதிரி கதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், பிரகலாதன் தான் தெரியுமா. பாஸ், பசிக்குது, போலாமா? பாஸ், ரவி நம்ம கொன்னமே அந்த இடத்துக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு தெரியுமா? யாரோ பைத்தியக்காரன் ஒரு வேனோட அங்கே இருந்திருக்கான். கொஞ்ச காலம் அந்த வேன்லேயே தான் வாழ்ந்திருக்கான். அவன் இறந்து போனதுக்கு அப்புறமா இன்னொரு சைக்கோ அந்த வண்டியில் ஏறி இருக்கு. அந்த வண்டியில் தான் அதுவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைக்கோ கூட அங்கே இருக்கு. அப்பப்போ அது வந்து போகும். நீங்கள் என்னடானா காரில் பிரகலாதன் வந்தான்றீங்க. எது எப்படியோ, பிரகலாதன் உங்ககிட்ட என்ன சொன்ன பாஸ்? இந்த இடம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. உண்மையிலே இருக்கா இல்லையான்னு தெரியாத இந்த நிர்வாணா சொசைட்டி என் லைஃப்க்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கு. அந்த ஹோப்னால என்னோட பர்பஸ் என்னன்னு எனக்கே தெரிஞ்சது. அதுதான் இயக்கம். என் பர்பஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐம் பைண்டிங் அப் எவ்ரி திங். திஸ் இஸ் மை லாஸ்ட் மெசேஜ். சைனிங் ஆஃப், நிர்வாணா. இந்த புத்தகத்தோட கடைசி சாப்டர் இதுதான். இந்த கட்டத்தை இப்போ நீ படிக்கிறன்னா உனக்குள்ள இருக்கிற இரண்ய கஷிபுவை நீ கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொன்னுதான் ஆகணும். இது ஒரு போராட்டம். இதை முடிச்சுதான் ஆகணும். அப்படிதான் அந்த பிரபஞ்சத்துல ராட்சசி சம்ஹாரம் நடந்துச்சு. அந்த யுத்தமும் முடிவுக்கு வந்துச்சு. அந்த கொடூரமானவனும் மாறி போனான். நீ அவனை ஏமாத்தி அந்த இருளை அழிச்சிருக்க.
உன்னோட கடவுள் ஜெயிக்கணும்ன்ற காரணத்துக்காக அவனை வேற ஒரு உலகத்துக்கு போக வச்சுட்ட. அது நமக்குள்ள இருக்கிற பிரபஞ்சம். அது ஒவ்வொரு நாளும் நமக்கு தான் சொந்தம். அது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது கடவுள் ஆனாலும் மனுஷன் ஆனாலும் ராட்சசன் ஆனாலும் இங்க தண்டிக்கிறதும் நானே, காப்பாத்துறதும் நானே. சுவாமி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, ஹரிகர ரூபா, மன்னிச்சிருப்பா 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 மகேஸ்வரா. என்னுடைய முட்டாள்தனத்தினால விஷ்ணு வேற சிவன் வேறன்னு நினைச்சேன். என்னுடைய அகங்காரத்தினால விஷ்ணுவோட சிவன் பெரியவர்னு சொல்லி சிவனோட விஷ்ணு பெரியவர்னு சொல்லி பெரிய பெரிய பிரச்சனையை பண்ணிட்டோம். ஆனா நீங்க இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. இந்த உலகத்தை காக்குறது நீங்க ஒருத்தர் தான். ஆனா நீங்க பல ரூபத்துல பல பேருக்கு நம்பிக்கையா இருக்கீங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என் கண்ணை மூடி முட்டாள்தனம் பண்ணிட்டேன். எனக்கு உத்தியோகம் போன ஒரு கோபத்துலதான் தேவையில்லாத இந்த முட்டாள்தனம் பண்ணிட்டேன். விஷ்ணு ரூபாய நமச்சிவாய, விஷ்ணு ரூபாய நமச்சிவாய, விஷ்ணு ரூபாய நமச்சிவாய, நமச்சிவாய, நமச்சிவாய. வேலையே இல்லாத உன்னோட கடவுள் அப்புறம் என்னதான் செஞ்சாரு? கொஞ்ச காலத்திலேயே அந்த கடவுள் எங்க கூட்டிட்டு வந்த மனுஷனும் அதே இடத்துல சாம்பலா போயிட்டாரு. அப்புறம் இருள் சூழ்ந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்த ராட்சசன் கடவுளை உணர்ந்ததுனால இந்த உலகத்துல என்ன செய்யணும்னு நினைச்சானோ அதை செய்ய ஆரம்பிச்சான். வேலையே இல்லாத கடவுள் கூட இதுக்கு சாட்சியா மாறிட்டாரு. கடவுளே அந்த பிரபஞ்சம் ஆயிட்டாரு. நீ சொல்ற அந்த பிரபஞ்சத்தை நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா கண்ணு மூடுனா இருள் மட்டும்தான் இருக்கு. இந்த பிரயாணம் ஆரம்பிச்ச இடம் வேணா இருட்டா இருக்கலாம், ஆனா போய் சேர வேண்டிய இடம் வெளிச்சம் தானே. வேலையே இல்லாத கடவுளுக்கு ஒரு தடவை வேலையை கொடுத்து பாருங்க. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நீங்க ஸ்கூலுக்கு போக மாட்டீங்களா? உங்களுக்கு ஹோம்வொர்க்ன்றதெல்லாம் எதுவும் இல்லையா? உங்களுக்கு யாரும் இல்லையா? நீங்க எப்பவும் இந்த மாதிரி ஹாப்பியாவே இருப்பீங்களா? நானும் உங்கள மாதிரியே ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் பெரியவனானதும் உங்கள மாதிரியே ஆவேன். ஊரேதோ பரமசிவா, உன் ரூபமே சதாசிவா, பரமசிவா சதாசிவா, சதாசிவா சாம்பசிவா, சூலம் மேத்ரம் உன்னழகா, நாதம் நாட்டியம் உன் புகழா, ஜுவாலைதான் காற்றேதான் சுவாசம் தான், தேகம் சந்தேகம் தீர்த்திட நீராய்வா, நிழலாய்வா,
சிவா உன் ரூபமே சதாசிவா பரமசிவா சதாசிவா சதாசிவா சாம்பசிவா சூலம் மேத்ரம் உன்னழகா நாதம் நாட்டியம் உன் புகழா ஜுவாலைதான் காற்றேதான் சுவாசம் தான் தேகம் சந்தேகம் தீர்த்திட நீராய் வா நிழலாய் வா வானமாய் வா உலகம் சந்தேகம் தீர்க்கவா வாலைதான் காற்றேதான் சுவாசம் தான் தேகம் சந்தேகம் தீர்த்திட நீராய் வா நிழலாய் வா வானமாய் வா உலகம் சந்தேகம் தீர்க்கவா சிதானந்தநாதா சிவாய சிவாய